ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல சுதந்திர தினத்தன்று நாம் இவ்விதமாய் ஆண்டுடைய பிரசன்னத்தில் கூடி வர ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகையாக இந்த நாளில் நாம் இந்த கூடுகையை ஏற்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் என்கிட்ட கேட்கும்போது, பாஸ்டர் என்ன பேர் வைக்கலாம் அந்த கூடுகைக்கு அப்படின்னாங்க. அப்போது டக்குன்னு ஆண்டவர் என் மனசில் வைத்தது, இது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை அப்படின்னு வைக்கணும் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நமக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்கு. அல்லேலூயா. உண்மையிலேயே மனிதன் பூரண சமாதானத்தை தேடுவது எங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா மனுஷன் வாழ்க்கையில வெளியே வர்ற எந்த பிரச்சனையும் என்ன செஞ்சிருவான், எளிதில் சந்திச்சிருவான். குடும்பம் தோற்று போச்சுன்னு வைங்களேன், குடும்ப வாழ்க்கை தோற்று போச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு கோடி ரூபாய் இருந்தாலும், உலகமே அவனுக்கு மாலை போட்டு அவனை வாழ்த்துனாலும் அது முழுமையான வெற்றியாக இராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் நீங்களும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி உட்காந்துருக்கணும். ஸ்தோத்திரம். மாதிரி என்ன, ஆண்டவர் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தான் அழைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த நாளில் நாம் இன்னொரு 1.25 மணி நேரம் நல்ல வசனங்களை கேட்போம். பைபிளில் அழகான குடும்பத்திற்கான வசனங்கள் இருக்குது. நான் ஒரு குடும்பம் ஒரு மனிதன்னு போகலை, நான் பெரும்பாலும் அப்படி தான் போகிறது வழக்கம். ஆனால் இந்த கூடுகையை குறித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம், அதன் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தியானிக்கும்படிக்கு அப்படியே நம்ம கடந்து போவோம். நீங்கள் எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்தில் இருக்கிற வேதாகமத்தை 126வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 126வது சங்கீதம். இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்தபோது ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு நல்ல சங்கீதம். பல முறை நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கும் அதை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நிறைய பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், வேத புத்தகம் தான் நமக்கு ஆதாரம். நம்ம கதைகளை விட முடியாது. ஏன் கதையை சொல்கிறதுனால உங்கள் கதை மாற போகிறதில்ல, அல்லது யாரோ ஒருத்தர் கதையை சொல்கிறதுனால நம்ம கதை மாற போகிறதில்ல. மனிதர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை எல்லாம் மாற்றினது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த சரித்திரத்தின் மாற்றங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. நாம் அதைத்தான் இந்த நாளிலே கொஞ்ச நேரம் வசனத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள போகிறோம். 126ஆம் சங்கீதம். 126ஆம் சங்கீதம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 752வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைன்னு. எல்லாரும் பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பைபிள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க, அவங்களும் let them also see the words, வசனங்களை பார்க்கட்டும். பைபிளில் இவ்வளோ மகத்துவமானதெல்லாம் ஆண்டு வச்சிருக்கிறாரா அப்படின்னு அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சேர்ந்து 126ஆம் சங்கீதத்தையே நம்ம வாசிக்க போகிறோம். அந்த 126ஆம் சங்கீதத்துக்கு மேலே ஒரு சின்ன வாக்கியம் இருக்கு, பார்த்தீங்களா? என்ன வாக்கியம்? ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம். அது என்ன ஆரோகண சங்கீதம் அப்படின்னு நினைக்காது யோசித்திருக்கிறோமா? ஆரோகண சங்கீதம்னா என்ன? யாரேனும் ஏதேனும்? பைபிள் எல்லாம் 10 தடவை முடிப்போம் பாஸ்டர், ஆனால் இந்த சின்ன சின்ன நுணுக்கமான கருத்துக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னா நமக்கு கேள்வி எழும்பணும். ஏன் அது ஆரோகண சங்கீதம்? ஒரு 15 ஆரோகண சங்கீதங்கள் உண்டு. 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும் ஒரு 15 ஆரோகண சங்கீதங்கள். என்ன இது ஆரோகண சங்கீதங்கள் அப்படின்னா,
ஆலயத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா? தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி ஆலயத்துக்கு போகணும். ஆலயம் அப்படின்னா நமக்கு திருப்பூர்ல பல சர்ச் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடையாது. எருசலேமில் தான் ஆலயம். எருசலேமிலையும் ஆலயம் மலைக்கு மேலே இருக்கும். இப்போ ஆலயத்துக்கு போறவன் மலையில ஏறி போவாங்க பார்த்தீங்களா? மலையில ஏறி ஆலயத்துக்கு போகிறவங்க கதை பேசிக்கிட்டே போகக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே பிளான் பண்ணுவோம். இந்த கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போகணும். ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்ச் நமக்கு அந்த ஹோட்டல்ல அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வருவோம்ல. இஸ்ரவேலர்கள்லாம் அப்படி இல்லை. ஆலயத்திற்கு போகும்போதும் வரும்போதும் ஃபுல் ஆஃப் டிவைன் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டு ஆலயத்துக்கு போகணும். தேவ சமூகத்தை காத்து கொண்டு வீட்டுக்கு வரணும். அப்படிங்கிறதுல தேவர் சோ சென்சிட்டிவ். ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த 15 சங்கீதங்களையும் பாடிக்கொண்டே ஆலயத்துக்கு பாடிக்கொண்டே போவாங்க. on their travel to the church, on their way to the church, ஆலயத்துக்கு போகிற அந்த டெம்பிள் போகிற வழி முழுக்க பாடிக்கொண்டே போவாங்க. இப்ப யார் இதை செஞ்சிட்டு இருக்கா? நம்ம செய்யல. நம்ம வீட்டில் கிளம்பும் போது 8 மணிக்கு ஆராதனை, எவ்வளோ எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கு, எலும்ப மட்டைக்கு, ஐயோ இதுக்கு எப்போ எலும்ப எப்போ போக, சர்ச்சுக்கு லேட்டாக போனால் அந்த வாரத்தின் செய்தியே பாஸ்டர் யாருக்கு தான் கொடுப்பாரு? நம்மளை நிக்க வச்சே நெஞ்சில குத்துவார. அறிவு கெட்ட டேஷுகளா, எலும்புங்க டேஷுகளா விரட்டும். பார்த்தீங்களா? சில நேரம் சிஸ்டர் திட்டுவாங்க, ஐயோ இந்த மனுஷன் கிடந்து இப்படி தூக்கிட்டு கிடக்காரு, எலும்புமியா வாருமியா சர்ச்சுக்குன்னு. அவர் சொல்லுவார், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீர் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டீர்னா இந்த செய்தியே முழுக்க யாருக்கு தான் இருக்கும்? புருஷனை விட்டுட்டு வந்துட்டியே, பரலோகத்துக்கு இப்படி விட்டுட்டு போவியான்னு என்ன செஞ்சிருவார்? பேசிடுவாரு, கிழிச்சிருவாரு. ஆகவே என்னன்னாலும் செய்வீர், கிளம்புமியா அப்படின்னு. சில நேரம் சிஸ்டர் சொல்லுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கோம், அதுவும் காலையிலே கிளம்பி சர்ச்சுக்கு போகணுமா, இது எடுத்துட்டு வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க, மட்டன் எடுத்துட்டு வாங்க, தோத்துரும், ஆமாம் ஆட்டில் இந்தந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, கோழியில் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சில பகுதிகளெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அன்னைக்கு தான் உட்காந்து நம்ம நிறைய வேலை பார்ப்போம். பார்த்தீங்களா? ஆலயம். அப்புறம் அடிச்சு பிடிச்சு வீட்டில் கிளம்பும் போது வண்டியில ஏறி உட்கார்ந்தா அறக்க பறக்க வருவோம். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு. இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஆராதனை ஆலயத்தில் தொடங்காது, அவர்களுக்கு ஆராதனை வீட்டிலே தொடங்கும். ராமேன் சொல்லு. நமக்கு ஆராதனை எங்க தொடங்கக்கூடாது? ஆலயத்தில் தொடங்கக்கூடாது. ஆராதனை எங்க தொடங்கணும்? சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க. ஆமா, நமக்கு ஆராதனை. அதுக்காக வீட்டில் உட்காந்து ஆராதனையை தொடங்கி ஆராதனை முடிச்சிடக்கூடாது. தொடங்கிட்டு வீட்டிலே பாஸ்டர் நான் பேசாம சர்ச் வீட்டிலே உட்காந்து ஆராதனை முடிச்சிருந்தேன்னு என்ன முடிச்சிடக்கூடாது. அதனால தான் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள். Enter into his gates with thanksgiving in our heart. நம்முடைய இருதயத்தில் நன்றியோடு கூட அவருடைய வாசல்களில் நுழையும் போதே என்னது இருக்கணுமா? துதி, ஆராதனை. இங்க நமக்கு 4வது பாட்டுல தான் லேசா தீ பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில சபையில் 4வது பாட்டில் 4வது ஸ்டான்ஸாவை 4வது முறை பாடும்போது தான் டெம்போ ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றி அப்புறம் அதை ஒரு 40 தடவை பாடினா ஆவியானவர் அப்பந்தான் லேட்டாக வருவார். அந்த சர்ச்சிலே லேட்டாக வர்ற ஒருத்தர் உண்டுன்னு அது யாரு தான்? அப்படி இல்லை. நாம் எல்லாரும் கூடி வர முன்னமே ஆண்டவர் எங்க வந்துடுறாரு? He is very much presented here. Even before we open the hall or the prayer place, ஆராதிக்கும் அல்லது தொழுது கொள்ளும் ஸ்தலத்தை நம்ம திறக்கும் முன்னமே அவர் இங்கே வெரி மச் பிரசன்டடா இருக்கிறார். என் பிள்ளை வரணுமே, என் சமூகத்தில் அமரணுமேன்னு அவ்வளவு ஆவலா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்போ நான் செய்திக்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் எதுவும் பிரயோஜனம் இல்லாததும் உங்களுக்கு பேச மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஆராதனை எங்கே தொடங்கணும்? வீட்டில். ஸ்தோத்திரம்.
ஆமா. அதனால நான் வீட்டிலே ஆராதனை தொடங்கிட்டேன் பாஸ்டர்ன்னு சொல்லி டாட்டா போட்டுறக்கூடாது. ஆமா, தொடக்கம் வீட்டிலையா இருக்கணும், தொடருதல் சபையிலையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. அப்படின்னா ஆராதனை இடையில வந்து ஜாயின் பண்றது இல்ல. இங்க எத்தனை மணிக்கு ஆராதனை ஐயா? 8 to 10. அப்ப 8 மணிக்கு இங்க ஆராதனா, நம்ம வீட்டில இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னமே இங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி என்ன செய்யணும்? கிளம்பணும். ஆன் த வே, வழி நெடுக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வர்ற வழியில குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேரையாவது சந்திப்போம் பார்த்தீங்களா? குறைஞ்சபட்சம் அந்த 100 பேருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும், இவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். நீங்க சில தெருவழியே வருவீங்க, ஆண்டவரே இந்த ஸ்ட்ரீட்ல எங்களுக்கு ஒரு ஹோம் செல் வேணும் ஆண்டவரே, எங்க சபைக்கான ஒரு நல்ல ஜெப கூட்டம் இங்க வேணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது சரிதானே தப்பு தானா? கண்டிப்பா வேணாம் ஆண்டவரே. ஏன்னா அங்க கண்ணீரோட நிறைய குடும்பம் இருக்கிறாங்க, வாழ தெரியாம நிறைய குடும்பம் இருக்கிறாங்க, விடுதலைக்காக ஏங்கி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலைக்கான ஒரே வழி நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஜனங்கள் அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டே வரலாம். ஆன் த வே டு த சர்ச், ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் துதியும் ஜெபமும் யார் வாயில் நிரம்பி இருக்கிறதோ அந்த குடும்பம் தேசத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆரோகண சங்கீதத்தில் 15 குறிப்பு உண்டு. 15 சங்கீதமும் 15 மணி நேர செய்தி. தோத்திரம், அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் சொல்ல போறதில்லை. சொன்னா நீங்க எழுதுற மாதிரி நிறைய பேர் டைரி கொண்டு வரல. ஒன்றும் யாரெல்லாம் டைரி வச்சிருக்கீங்க? 1 2 3 4 5 6 ஒரு 10 பேராவது டைரி வச்சிங்கன்னா சரி, அது ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால நான் உள்ள போகல. ஒவ்வொரு ஆரோகண சங்கீதத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அது அந்த அந்த மெசேஜ் அல்லது அந்த தீமை மையப்படுத்தி தான் 120வது சங்கீதத்திலிருந்து 134 வரைக்கும் ஸ்தோத்திரம். நீங்க விரும்பினா நான் பாஸ்டருக்கு அந்த 15 பாயிண்டை மட்டும் அனுப்பி வைப்பேன். பாஸ்டர் நீங்க சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுங்க. அதற்காக ஜெபித்து கொண்டே, அதற்காக துதித்து கொண்டே ஆலயத்துக்கு வருவதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எனக்கு என்னமோ இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாரும் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இந்த பகல் என் மனதில் ஆழத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இன்னைக்கு தனியா வந்திருக்கலாம், ஏங்கி வந்திருக்கலாம், நான் குடும்பமா வரணுமே விரும்புறேனே, குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு சபையோடு இணைந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இப்போ இந்த 126ஆம் சங்கீதம், இதுவும் ஒரு ஆரோகண சங்கீதம். ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆலயத்துக்கு போகிற போது தேவ ஜனங்கள் ஆமென் தேவ சமூகத்தில் பாடும்படிக்கு எழுதப்பட்ட, இயற்றப்பட்ட சங்கீதம். சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. ஆமா, சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இவை பாடல்கள். these are songs. அதனால நீங்க வந்து சொல்லுவீங்களா, ஜெபத்தொட்ட ஜெயிக்கிதங்களில் 186ஆம் அதிகாரம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம்ல. ஜெபத்தொட்ட ஜெயிக்கிதங்கள் 186வது பாடலை நம்ம பாடுவோம் தானே சொல்லுவோம். அது மாதிரி சங்கீதத்தை எப்போ ரெஃபர் பண்ணாலும், எப்போ சொன்னாலும் 34ஆம் சங்கீதம், 58ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் அப்படிதான் சொல்லணும். அதிகாரம்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, சொல்லக்கூடாது. என்ன சொன்னா தப்பு, சொன்னா நரகத்துக்கு போக மாட்டோம். நீங்க ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. அது தப்போ நரகத்துக்கு போகக்கூடிய பாவமும் அல்ல, அது பாடல். ஆகவே நம்ம அதை எப்படி செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். 126ஆம் சங்கீதம் எடுத்து என் கூட சேர்ந்து நீங்க சத்தமா வாசிக்க போகிறீங்க. நான் இப்படி ஒரு சின்ன ஜெபத்தோட வாசிக்க போகிறேன். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து பைபிள் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும்போது வாய் ஒத்துழைக்கும். அல்லேலூயா. நீங்க பைபிள் வச்சிருந்து அதை திறந்து வாசிக்காம இருந்தா மத்தியானம் சாப்பிடும்போது வாய் ஒத்துழையாமை போராட்டம் நடத்தும். சுதந்திர தினத்தண்டைக்கு இதெல்லாம் சொல்றது ரொம்ப அவசியம். ஒத்துழைமையாமை போராட்டத்துக்கெல்லாம் பிறகுதான் நமக்கு என்ன கிடைச்சது?
சுதந்திரம் கிடைச்சது. அதனால நீங்களும் ஆவிக்குரிய சுதந்திரமா இருப்பதற்காக வாய் உங்களுக்கு சில நேரம் ஒத்துழைக்காது. நான் திறக்க மாட்டேன்னு சொல்லும், வாய்க்குள்ள வாங்கினாலும் உள்ள தள்ள மாட்டேன்னு சொல்லும். அப்ப நீங்க வாயே வாயே ஏன் இப்படி என்னை பாடுபடுத்துகிறாய்ன்னு கேட்டா அது சொல்லும், சோத்திரம், நீ வசனம் வாசிக்கும் போது திறக்கவில்லையே, சத்தமாய் வாசிக்கவில்லையே. அப்புறம் நீங்க எவ்வளவு சத்தமா வாசிக்கீங்களோ இதுதான் இனிமே உங்க அதிகபட்ச வால்யூமா இருக்க போகுது. இதுதான் உங்க அதிகபட்ச சத்தமா இருக்க போகுது. அதனால நல்ல சத்தமா தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். வேற வழியே இல்லை, மிரட்டி தான் வாசிக்க வைக்க வேண்டியிருக்கு. ஆமென். வாசிப்போமா? 126ஆம் சங்கீதம் 6 வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எம்பிரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருவான். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 3 காலங்களை உள்ளடக்கினது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முதல் 3 வசனங்கள் கடந்த காலத்தை சொல்லுகிறது. இருந்தோம், பார்த்தீங்களா? சொல்லிக் கொண்டார்கள் சொல்றாங்க, பார்த்தீங்களா? அப்புறம் நிகழ்காலம், மகிழ்ந்திருக்கிறோம். அப்புறம் நிகழ்காலம், ஸ்தோத்திரம், ஆமென், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்புறம் எதிர்காலத்தையும் சொல்லியிருக்குது, எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இனிதான் நடக்க போகிறது. அறுப்பார்கள், ஸ்தோத்திரம், கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். இதெல்லாம் நம்பிக்கையோடு உள்ள எதிர்காலத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்வோமா? ஒரே சங்கீதம் 3 காலங்களை சொல்லுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு விரும்புகிறார். இந்த 126ஆம் சங்கீதத்தை பாடினது அல்லது இயற்றினது தேவ மனிதனாகிய எஸ்ரா அப்படின்னு வேத பண்டிதர்கள் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். ஒரு சில பேருக்கு அதில் மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனால் நாம் இந்த சங்கீதத்தை உற்று கவனிக்கும் போது எஸ்ரா எழுதியிருப்பதற்கான வாய்ப்பு ஏராளம் இருக்கிறதை பார்க்க முடியும். முதல் 3 வசனங்களில் நடந்து முடிந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டும் வந்த செய்தி அங்கே இருக்கிறது. அவங்க சொல்றாரு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்க எப்படி இருந்தோம்? சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். அப்போ இவர் அன்னைக்கு இருந்திருக்கிறார். இந்த நிகழ்வு அவருக்கு தெரியும். He experienced that. அதை அனுபவித்திருக்கிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரும்போது அவர்கள் சந்தித்த காரியம் அவருக்கு தெரியுது. அப்படினால அதை சொல்றாரு, எங்களுக்கு அது சொப்பனம் காண்கிறது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்தோத்திரம் 4வது வசனத்துக்கு வரும்போது, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். முதல் வசனத்துல சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த போதுன்னு சொல்றார். ஆனா 4வது வசனத்துல மறுபடியும் சொல்றார், கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அப்போ இதுல எது உண்மை? அவங்க திரும்பி வந்தது உண்மையா? ஆமென். எங்களை திருப்பும்னு சொல்றது உண்மையான்னா ரெண்டுமே உண்மை. ஆமென். யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போன போது 3 கட்டங்களாக சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். 3 கட்டங்களாக சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அதுபோலவே அவங்க
அவங்க விடுதலையாகி வரும்போதும் 3 கட்டங்களாக விடுதலையாகி வந்தார்கள். ஸ்தோத்திரம். முதலில் செருபாபேல் தலைமையில் எல்லாரும் வந்தாங்க. செருபாபேல் தலைமையில் ஏறக்குறைய ஒரு 50,000 பேர், ஒரு பெரிய டீம் விடுதலையாகி வந்தாங்க. மறுபடியும் அதுல கொஞ்சம் பேர் திரும்ப பாபிலோனுக்கு போனாங்க. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரல, திரும்ப பாபிலோனுக்கு போனாங்க. இரண்டாவது எஸ்ராவின் தலைமையில் ஒரு கூட்டம் வந்தாங்க. மூன்றாவது நெகேமியாவின் தலைமையில் அந்த முழுமையான டீம் வந்தாங்க. ஸ்தோத்திரம். 3 பேருடைய தலைமையில் வந்தாங்க. இப்ப எஸ்ரா என்ன சொல்றாரு, ஆண்டவரே செருபாபேல் தலைமையில நாங்க எல்லாருமே ஒரு தடவை வந்தோம், ஆனா நான் திரும்ப அங்க போக வேண்டி இருந்தது. இப்போ we pray, நாங்க இன்னும் பூரணமான விடுதலை பெறல, a partial deliverance, ஒரு பகுதியான விடுதலை தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பகுதி கூட்டம் தான் எருசலேமுக்கு போய் இருக்கிறது. இன்னும் ஒரு பெரும் திரள் நாங்க பாபிலோன்ல இருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய மீட்பின் வேலை எங்களுக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல ஒரு பகுதி ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஒரு பகுதி இன்னும் பாபிலோனுக்குள்ள இருப்பாங்கன்னா உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவ ஊழியன் அந்த பீடத்துல வைக்கிறேன். இந்த பீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் நான் தனியே வருகிறேனே, என் குடும்பமும் என்னோடு கூட ஆராதிக்க வருவது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என் குடும்பம் இன்னும் கர்த்தரை அறியவில்லையே, என் குடும்பம் இந்த ஆராதனையின் மேன்மையை அறியவில்லையே, என் குடும்பம் ஜீவனுள்ள கர்த்தரை தொழுது கொள்வதின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லையே நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் தீர்க்க தரிசனமான தூது, தீர்க்க தரிசனமான செய்தி, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை முழுமையாய் சிறையிருப்பிலிருந்து மீட்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழுமையாய் சிறையிருப்பிலிருந்து மீட்க விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் இந்த பீடத்திலிருந்து நான் பரலோக தகப்பனிடம் ஏறெடுக்கிற முதல் விண்ணப்பம் இதுவாக இருக்கிறது. தெய்வம் இந்த சபைக்கு குடும்பம் குடும்பமாய் ஜனங்களை தருவாராக, குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? இங்க வருகிற ஒவ்வொருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட 5 மடங்கு சபை பெருகலாம், 5 மடங்கு சபை பெருகலாம். ஆவியானவர் எனக்கு இந்த பீடத்தில் உணர்த்துறாரு. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட, யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தர் ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட 5 மடங்கு நம்முடைய சபை பெருக முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இருந்த இடத்துல ஒரு நிமிஷம் கரத்தை உயர்த்தி, அப்பா இதை நான் ஜெபமாக்குகிறேன், இதை நான் ஜெபமாக்குகிறேன். ஜெபமாக்கிருங்க, ஜெபமாக்கிருங்க. லெட் மை டோட்டல் ஃபேமிலி, என் முழு குடும்பமும் தொடப்படட்டும், தொடப்படட்டும். ஆவியானவர் எனக்கு இதை உணர்த்துறதுனால உங்களுக்கு சொல்றேன். இந்த சுதந்திர தினத்துக்கு பிற்பாடு இதுவரை ரட்சிப்புக்கு ஆர்வம் காட்டாத உங்கள் குடும்பம், இதுவரை ஞானஸ்நானத்துக்கு ஆர்வம் காட்டாத உங்க குடும்பம், இதுவரை ஆலயத்துக்கு வருவதற்கு ஆர்வம் காட்டாத உங்க குடும்பம், ரபாலா ஷேகராதி அந்தலாதுனா கதரபா ரெகமா ஹந்தோலே நேமே ஷேகதலே ரெபோ இல்பா ஹதுனா கெரேனே ஷேகதரேலே. ப்ரே, ஜெபமாக்குங்க, ஜெபமாக்குங்க, ஜெபமாக்குங்க. லெட் மை என்டையர் ஃபேமிலி, என் குடும்பம் முழுவதும், 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 என் குடும்பம் முழுவதும் மாத்தோரனே ரெகேமா ஷெகேலா தியாத நந்தலதரபா லின்மாரா ஹபேனே ஷெகேனத்தியந்தலதுரபா. நீண்ட காலமாக முழு குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெய்வம் ஒரு அனுகூலத்தை இந்த நாள் பகலில் கட்டளையிடுகிறார். நல்ல கை உயர்த்துவர். அல்லேலூயா. ஆமென். தேவ மனிதனின் ஜெபம், ஒரு பகுதி நாங்கள் வந்து விட்டோம், இன்னும் ஒரு பகுதி மீட்கப்படல ஆண்டவரே, அந்த கண்ணீரோடு தான் எங்கள் சிறையிருப்பை திருப்புன்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5வது 6வது வசனத்தில், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த வசனத்துக்குள்ள ஒரு இயற்கையின் நியதி இருக்குது. இயற்கையின் நியதி, விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள். அப்படிதானே? விதைக்கிறவர்கள் அதானங்க. நீங்க திருப்பூர்ல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு விவசாயம் தெரியாது. நான் கிராமத்தில் இருக்கேன், சுத்தி சுத்தி விவசாயம் தான். விதைச்சா அறுக்கலாம். அல்லேலூயா. இந்த வசனம் குவைட் நார்மலாக இருந்திருக்க வேண்டியது. விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் தான் இருக்கணும். ஆனால்
கூட ஒரு காரியத்தை ஆவியானவர் தேவ மனிதர் மூலம் சேர்த்து வைக்கிறாரு. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய செய்திக்கான ஆதாரமான வசனம் இது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கூடுகைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தி ஆவிக்குரிய முதலீடு. ஆவிக்குரிய முதலீடு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும்னு, ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென், ஆமென். எல்லாரும் ஆண்டவரே சொல்கிறவங்க வாய் மட்டும் தோத்திரம் அல்லேலூயா இனி பேசட்டப்பா என்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய முதலீடு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஆசை போல இருக்குன்னு. உங்கள் பக்கத்தில் ஒரு 2 பேர்ட்டையாவது கையை கொடுத்து சொல்லணும். ஆவிக்குரிய முதலீடுகள். என்ன, நல்ல கை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய முதலீடுகள். பிரைஸ் தி லார்ட். 2 பேர்ட்டையாவது சொல்லணும். எசப்பா ஆவிக்குரிய முதலீடுகள். தோத்திரம். ஆமே, தோத்திரம். சொன்னீங்களா? 2 பேர்ட்டையாவது சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா? ஆமாம், 2 பேருக்கு மேலே சொன்னவங்க. நான் ஒரு 3-4 பேர்ட்டையாவது சொன்னேன். அப்போ இப்படி ஜெபம் பண்ணுறேன். 2 பேர்ட்ட மட்டும் சொன்னவங்கள அளந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2க்கு மேலே சொன்னவங்கள அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ இனி 2ன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு 2, 3, 4, 5 பேர்ட்டையாவது சொல்லணும். சொல்லிருங்களேன் பார்ப்போம். ஆவிக்குரிய முதலீடுகள். சொல்லி போட்டுருங்க. அது கிடக்கட்டு உள்ள. ஆவிக்குரிய முதலீடுகள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதலீடு. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கை கொடுத்து சொல்லணும்னு ஆசை. தோத்திரான நேரம் போயிடும். என்ன, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தி ஆவிக்குரிய முதலீடு. மறக்காது, உங்களுக்கு ஜீவியத்துக்கும் மறக்காது. இப்படிலாம் தலைப்பு கிடைக்காது. தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது கர்த்தர் திருப்பூர் சபைக்கு இதை தான் சொல்லி அனுப்பினார். ஆகவே நான் விரைவாக போகணும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய முதலீடுகள் மட்டும் நான் 9 எழுதிட்டு வந்திருக்கேன். 9 குறிப்புக்கு கீழையும் ஒவ்வொரு 9க்கு கீழையும் 7 குறிப்பு எழுதிட்டு வந்திருக்கேன். என் தகப்பனே தோத்திரம், எங்களுக்கு இதுலேருந்து ஒரு சுதந்திரம் தாரான். என்ன, நான் நிறைய பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எதுலாம் ஆவிக்குரிய முதலீடு அப்படின்னு ஒரு 7 காரியத்தை சொல்கிறேன். 9 சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு 7 தான் மனதில் ஆண்டவர் உணர்த்துறாரு. வேகமாக ஆவிக்குரிய முதலீடுகள் என்ன அப்படிங்கிற ஒரு 7 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லி அதில் 1-2 காரியங்களை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போக முடியாது, கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. முதலீடு இல்லாமல் யாரும் லாபம் அடைய முடியாது. சரிதானா? அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எதெல்லாம் முதலீடு, எதை ஆண்டவர் முதலீடாக பார்க்குறாரு, எதெல்லாம் எப்படி நம்ம நினச்சிட்டு இருக்க பல காரியம் தெரியாதுங்க. அறியாமலே நாம் ஆவிக்குரிய முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அறியாமலே நாம் ஆவிக்குரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், அன்னோயிங்லி. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் முதலீடு. அல்லேலூயா. சரி, வேகமாக நாம் கவனிக்க போகிறோம். 1, கண்ணீர். ஆவிக்குரிய முதலீடு. கண்ணீர். அதனால தான் 126ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படி தொடங்குகிறது. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். கண்ணீர் ஒரு ஆவிக்குரிய முதலீடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் பார்த்தீங்களா, பாஸ்டர் ஆராதிச்சா கண்ணில் கண்ணீராக வருது. உணர்ந்திருக்கிறீங்களா? ஆராதிக்கும் போது கண்ணில் என்ன வருது? கண்ணீரா. ஜெபம்னு உடனே கண்ணில் என்ன வருது? கண்ணீராக வருது. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க, இது என்னடா இங்கே எதுவும் பைப் லைன் கொடுத்து வச்சுருக்காங்களா? ஜெபம்னு உடனே பல 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 என்ன வருது? கண்ணீர் வருது. நம்ம மண்டையை கொண்டு முட்டினாலும் நமக்கு என்ன வர மாட்டேங்கி? சில நேரம் வசனம் கேட்டுக்கிட்டே இருப்போம், கண்களில் கண்ணீர் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அழுவேன். நான் கேட்பேன், ஏன்டா அழுற? நீ பிரசங்கியாரு, why are you crying? அப்போ தான் ஆவியானவர் உணர்த்துவார், இது மாம்சத்துக்கு புரியாது, இது ஆவிக்கு மட்டுமே புரிந்த கண்ணீர். கண்ணீர்
ஒரு விசுவாசியின் கண்களில் வரக்கூடிய கண்ணீர் ஆவிக்குரிய முதலீடு. அழணும்னு தோணுச்சுன்னா தேவ சமூகத்தில் அழணும். மனிதர்களுக்கு முன்பாக வடிக்கிற எந்த கண்ணீருக்கும் ஒரு துளி வேல்யூ கிடையாது. நம்ம கண்ணீரெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அடுத்த வீட்டில் சாக்கடையா ஊற்றிக்கிட்டு இருப்பான் மனுஷன். ஆமாம், நம்ம அழ வாங்கி வச்சுக்கிட்டு போய் சொல்லுவான் வேணும், இது கொஞ்சம் லேட்டாக நடந்துட்டு, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும். சரி இப்பமாவது சனியனுக்கு நடந்துச்சே. நம்ம கிட்ட கண்ணீரா பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் போய் சாக்கடையா ஊற்றி கழிக்கிற மனிதர்கள் உண்டு. ஆனா நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? 56ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தில் தேவ மனிதனாகிய ஸ்தோத்திரம் கர்த்தருடைய தாசன் தாவீதுடைய வார்த்தையை பாருங்க. 56ஆம் சங்கீதத்தின் 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. என் கண்ணீர் அவர் கணக்கில் இருக்கிறது. ஜெபத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்றால் அது என் தெய்வத்தின் கணக்கில் ஏறுகிறது. கண்களில் கண்ணீர் வழிய மனசுல பாரமும் துக்கமும் நிறைஞ்சு ஏசப்பா ஏசப்பா ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண வாய்ப்பு இல்லை, ஜெபம் பண்ணதுக்கான இடம் இல்லை. ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், ஏதோ சில விஷயத்தை நினைச்சு என் கண்களில் கண்ணீர் வருகிறது, என் கண்களில் கண்ணீர் வருகிறதுன்னா தெய்வம் சொல்றாரு, இது இந்த பிரச்சனைக்கு உண்டாக போகிற தீர்வுக்கான முதலீடு. கையை உயர்த்துவர். அல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு நீங்க சில கண்ணீரோட வந்திருக்கலாம். விட்டா அழுதுருவேன் பாஸ்டர், அத்தனை கண்ணீரை உள்ள அடக்கி வச்சிருக்கிறேன், வெளியே நான் நிறைய சிரிக்கிறேன், வெளியே நான் ரொம்ப சந்தோஷமா தெரிகிறேன், ஆனா கதவை பூட்டிட்டு குளியர் அறையில் நின்றுட்டு கிச்சன்ல நின்றுட்டு ஸ்தோத்திரம், அதெல்லாம் பெண்களுடையது. சகோதரர்கள்ட்ட கேட்டு பாருங்க, வாகனத்தை எடுத்துட்டு போய் எங்கேயோ போய் நின்று சத்தம் போட்டு அழுகிற அழுகை, இந்த கண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் ஏறுகிறது. நல்ல கையை உயர்த்துவர். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்கள் கர்த்தருடைய கணக்கில் ஏறுதுன்னு அழுகையை மனுஷன்ட்ட கொடுக்க கூடாது. இன்னைக்கு தீர்மானிக்கணும், எந்த மனுஷனுக்கு முன்னாகிட்டே அழமாட்டேன், என் ஆண்டவருக்கு முன்பாக வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் ஏராளம் அழுதிருக்கிறேன், ஏராளம் அழுகிறேன். ஊழியர்கள் சிரிக்கிறது 25%, அழுகிறது 75%. we cry at least 75% in our life. ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சிரிக்கிறோம், அறையில் அமர்ந்திருக்கும் போது அழுகிறோம். all through the travel. உண்மையிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு தந்த வாகனத்திற்காக. ஏன் தெரியுமா, என் மனைவிக்கு தெரியாத கண்ணீர் ஆண்டவருக்கும் என் வாகனத்துக்கு தான் தெரியும். நேற்று மட்டும் ஸ்தோத்திரம் மதியம் 3 மணிக்கு எடுத்த வாகனம் இரவு ஏறக்குறைய 12:45 வந்து சேர்ந்திருக்கிறேன். வழியிலெல்லாம் கண்ணீரின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஏன் தெரியுமா, அந்த காருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு முறை எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸ்தோத்திரம் 2023ஆவது ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு சர்ச் டெடிகேஷன்ல நான் வொர்ஷிப் நடத்தணும், ஒரு சபை பிரதிஷ்டையில் நான் ஆராதனை நடத்தணும். கார்டில் போட்டாங்க தேவ செய்தி, ஒரு தேவ ஊழியர் ஸ்தோத்திரம் நாம என் பெயர் பாடல் ஆராதனைன்னு போட்டாச்சு. அந்த ஸ்தாபனத்தின் பொறுப்பில் உள்ளவர் வந்து அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு சொல்றாரு, அவன்லாம் வொர்ஷிப் நடத்தக்கூடாது, அவங்ககிட்டலாம் மைக்கு கொடுக்க மாட்டேன். அவன் வந்த ஆளோட ஆளா 5 ரோல் சேருக்கு அப்புறம் உட்கார்ந்து மத்தியானம் தின்னுட்டு போ சொல்லு அவனை, அவன் கையில் மைக்கு கொடுப்பேனானா. தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ எனக்கு இந்த விவரம் தெரியாது. நான் பயங்கர ப்ரிப்பரேஷன், என்னென்ன பாட்டெலாம் பாடணும், வொர்ஷிப்பில் எதெல்லாம் பண்ணணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் இறங்கணும். அந்த சபை போதகர் சொல்றார், பாஸ்டர் எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள பொறுப்பில் இருக்க பாஸ்டர் உங்கள் மேலே என்ன கோபமோ தெரியல, நீங்கள் பாட்டெல்லாம் நடத்த வேண்டான்ட்டாங்க பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், நான் போகட்டுமா? இல்லை பாஸ்டர் நீங்கள் இருங்க, பின்ன உட்காந்துருங்க பாஸ்டர். அவர் ரொம்ப சோகமே உருவாச்சு சொன்னார். நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். நமக்கு மைக்கு
மைக்கு கிடைச்சா தான் ஒர்ஷிப் நடத்தணும்ட்டு இல்லை. மைக்கில் சத்தம் போட்டால் உங்களுக்கு தான் கேட்கும், ஆனால் உட்கார்ந்து சத்தம் போட்டால் கர்த்தருக்கு கேட்கும். கர்த்தர் ஸ்பீக்கரில் வர்ற சத்தத்தை கேட்கறது இல்லை. இதெல்லாம் பரலோகத்தில் ஆஃப் ஆகிருக்கும். இங்கே க்ரௌடில் இருந்து என்ன சத்தம் வருதோ இது மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும் இல்லையா? நான் கீழே உட்காந்து இருக்கிறேன். அந்த போதகர் வந்தார், அவரே பாடினார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாட்டை சரித்திரத்தில் யாரும் பாட முடியாத அளவுக்கு கொலை பண்ணி பாடினார். ஸ்தோத்திரம். பில்டிங் கட்டடம் திறக்கிறாங்க, சர்ச்சு கட்டடம் திறக்கிறாங்க, வெளியே நின்று பாட்டை கொலை பண்ணுறார். கீபோர்டு வாசிக்கிற தம்பி டெம்போவில் பாடலை, ஆமாம் சுருதி ஒட்டலை. ஸ்தோத்திரம். ஆமாம் பாவம், அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். அப்புறம் முன்ன வந்தார், அவரே வம்புக்குன்னு பாடுறாரு. அவர் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் தொடங்குறார். சி மைனரில் பாட வேண்டிய பாடல்கள் எல்லாம் ஜி மைனரில் பாடுகிறார், கத்தி பாடுகிறார். ஆமாம், முதல் பல்லவி பாடும்போதே ஐயாவுக்கு தொண்டை அவுட்டு. அப்புறம் பாட்டு வரல, கத்துறாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு அவனை 5 நிமிஷம் மட்டும் வர்ஷிப் நடத்திட்டு கீழே போய் உட்கார சொல்லுன்னு சொல்லிட்டார். தோத்துறோம். நான் வந்து பைக்கை பிடிச்சி பாட்டு பாடிட்டே இருந்தால் பிரசங்கியார் மேடைக்கு வந்துட்டார். பிரசங்கியார் காதில் சொல்கிறாரு, நான் காரில் முழுக்க இந்த பாட்டை தான் பாடிட்டு வந்தேன் பாஸ்டர், யூ ஆர் ஸ்டில் சிங்கிங் தட் சாங். எனக்கு இது தேவ தொடுதலாக இருக்குது. ஆஃப்டர் இன்னும் ஒரு 20 minutes, ஆமாம் இன்னும் 20 நிமிஷம் வேறு எதுவுமே செய்யக்கூடாது, சிங் த சேம் சாங், இந்த பாட்டே பாடுங்கன்னு அவர் வந்து முழங்கால நின்று ஆவியில நிரம்பி, பிரசங்கியார் ஆவியில நிரம்பிட்டு இருக்கிறாரு. தோத்திரம். என்கிட்ட மைக்கு 5 நிமிஷத்துல மைக்கு வாங்குறதுக்கு பார்ட்டி வந்து நிக்குது. பிரசங்கியார் அவரை தட்டி போய் உட்காரு, நான் தான் நடத்த சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டார். அப்புறம் பிரசங்கியார் சொன்ன என்ன செய்ய முடியும், அவர் உட்கார்ந்துட்டார். ஸ்தோத்திரம். வர்ஷிப் முடிஞ்சது, ஆராதனை முடிச்சோடனே அவர்கிட்ட சொன்னேன், இந்த பாஸ்டர் தான் சாயங்காலம் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த நோட்டீஸ் ஒன்று அறிவிப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டால் அவர் கீழே இறங்கிப்போ, கீழே இறங்கிப்போ, உன்னை மேடையில் ஏற்றினதே தப்பு, இல்லை வான் சர்ச்சு கூட்டத்தை வேற எங்கன்னா சொல்லணுமோ, கீழே போய் உட்கார் அப்படின்ட்டார். ஸ்தோத்திரம். ரொம்ப மனசு பாரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் ஒன்றும் அநியாயம் செய்யலான என்ன கோபம் என்னன்னு ஒன்றும் புரியலை. கீழே உட்காந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தேன், அழுது கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திர. கூட்டம் முடிந்தது. என் மனைவி வந்தா, கடைசி ஜெபம் மெல்ல சொன்னா, கிளம்பிடுவோம், இனி ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது. அவள் இதெல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. நானும் என் மனைவியும் காரில் ஏறி உட்காந்தா. கார் வீட்டுக்கு போகலை, அது பாட்டுக்கு போகுது. ஆமாம், என் மனசார மட்டும் அழுதேன், தேம்பி அழுதேன். அவள் சொன்னா, இப்படித்தான் அழுவீங்களோன்னு உனக்கு தெரியாது, அழனும் தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அழுவேன். என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அப்பா சமூகத்தில் கொட்டுவேன். ஒரு 40 நிமிஷம் கழிந்த உடனே ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. 2 சாமுவேல் 16:12 உன் நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவேன்னு சொன்னாரு. நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவேன்னாரு. கார ஓரத்தில் விட்டு பைபிளை திறந்த 2 சாமுவேல் எடுத்து 16ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை சத்தமாக வாசித்தேன். என் மனைவி சொன்னா, என்னத்துக்குப்பா இந்த வார்த்தை எப்படி வாசிக்கிறீங்க? நான் வாசித்தேன், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஒரு 6-7 முறை சத்தம் அந்த வசனங்களை வாசித்துட்டு கீழே இறங்கி காரை நிறுத்திட்டு நல்ல முகத்தை கழுவிட்டு, தோத்திரம் பக்கத்தில் ஒரு டீ கடை. நான் சொன்னேன், நல்ல சீனி கூட்டி எனக்கு டீ வேணும்னு. அவ சொன்னா, எப்பா சுகர் சீனி போடாம தானே குடிப்பீங்க? ஆண்டவர் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல சீனி போட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் மனசில் நடந்த சம்பவம் மாறல, திரும்ப நினைவுக்கு வருது. அவர் விடுறதல்ல, அவரும் திரும்ப 2 சாமுவேல் 16:12 சொல்றாரு, நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவேன். மனுஷன் நிந்திச்சா தெய்வம் நான் நன்மையால சரி கட்டுவேன். அவனால் நிந்திக்க முடியும்னா என்னால் உனக்கு நன்மை செய்ய முடியும். எப்படியோ தூங்கிட்டேன். அன்னைக்கு இரவு காலையில் எழும்புறேன் 4 மணிக்கெல்லாம் சம்பவம் நினைவுக்கு வருது. அவர் சொல்கிறாரு, உனக்கு சம்பவம் நினைவுக்கு வந்தால் நான் வசனத்தை நினைவுபடுத்துவேன். திரும்பவும் வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். காலையில் எங்கள் சர்ச்சு கூகுள் மீட் ப்ரேயர் முடியவும் எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க.
யார் காலையிலே வந்திருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, தம்பி, ஒரு வாரமாக கடவுள் உங்கள் முகத்தையே எனக்கு காட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன கடவுளேன்னு கேட்டேன். போய் என் மகனுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு வான்னு சொன்னார். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசில் தோணுதுன்னார். நான் சொன்னேன், எனக்கு என்ன நன்மை செய்ய போகிறீங்க? அப்போ வாங்க சர்ச்சுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு நமது சபையின் தேவை அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். ப்ரேயர் பர்பஸுக்காக சபை மக்கள் மட்டும் பார்க்கணும். ஜெனரேட்டர் தேவை, வடக்கு பகுதி ஷெட்டு போட்டிருக்கோம், அதுக்கு தளம் போடணும், நல்ல லெட்ரின் பாத்ரூம் எல்லாம் சபைக்கு ரெஸ்ட் ரூம் நல்லதாக கட்டணும் அப்படின்னு ஒரு 12 திட்டங்கள் அதில் போட்டு அதுக்காக சொன்னேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த 12ல் ஏதேனும் ஒன்று நீங்கள் செய்யலாம். அவர் அதை பார்த்துட்டே இருந்துட்டு சொன்னார், இல்லை தம்பி, எனக்கு கடவுள் சர்ச்சுக்கு செய்ய சொல்லலை, உங்களுக்கு தனியாக செய்யணும்னு. எனக்கு என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னு. இல்லை தம்பி, எனக்கு கடவுள் அப்படித்தான் உணர்த்துறார். அப்போ நான் சொன்னேன், ஊழியக்காரங்க வந்தால் தங்குறதுக்கு ரூம் இல்லை, நான் தென்காசியில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஏதேனும் ரூம் போட்டு கொடுக்கணும். இங்கேருந்து 15 கிலோமீட்டர், ரொம்ப கஷ்டம். அப்போது நான் ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கேன், 8 அடி அகலம், ஆமேன், ஒரு 12 அடி நீளத்தில் ஒரு ரூமுக்கான அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ரூம் நீங்கள் கட்டி தந்தீங்கன்னா போதும் சார். அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லையே தம்பி, எனக்கு இதில் மனசு அதில் ஒன்றித்து வரலையே, எனக்கு அது அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் டக்குன்னு கேட்குறாரு, நீங்கள் இப்போ இருக்க வீட்டை ஊழியக்காரங்க தங்குறதுக்கு வச்சுக்கிட்டுறீங்களான்னார். நான் சொன்னேன், சரி செய்யலாமே. அப்போ கேட்டார், ஊழியக்காரங்களை அங்கே தங்க வச்சா நீங்கள் எங்கே தங்குவீங்க? இப்போ நான் சொன்னேன், ஊழியக்காரங்க அங்கே தான், நான் சர்ச்சுக்குள்ளே படுத்துக்கிடுவேன். இல்லை தம்பி, அவர் தோளில் கை போட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாங்கிக்கிடுவீங்களா? வீடு கட்டி கொடுத்தா எனக்கு எங்கே இருக்கிறோம் என்ன கேட்குறோம், நம்ம காதில் ஏதோ விழுந்தது மாதிரி இருந்தது, என்னன்னு புரியலை. சர்ச்சு கட்டி கொடுக்க ஆள் உண்டு, பாஸ்டருக்கு வீடு கட்டி கொடுக்க யாரேனும் உண்டா? சர்ச்சு கட்டினா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, பாஸ்டர் வீடு கட்டிட்டாருன்னா நம்ம போட்ட காணிக்கையில் திருப்பூரில் பேச மாட்டீங்களோ? போன வாரம் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். வீட்டில் பார்த்தா மாவு இல்லை. என் இளைய மகனை அனுப்பியிலே தோத்துறோம், ஒரு ஒரு 5 தோசை வாங்கிட்டு வாடா நைட்டு சாப்பிடலான்னு சொல்லி அனுப்புனா, ஹோட்டலில் இருக்கிற கேஷியர் கேட்டாராம், காணிக்க தொட்டில் தோசை வாங்கி சாப்பிடுதீங்களோன்னு. என்ன கேள்வி பார்த்தீங்களா? கேஷியர். அது என் மகன் சொன்னானா, நீர் போடுற 10 ரூபாயிலேயே நான் இவ்வளோ தோசை வாங்கி சாப்பிட்றேன்னு கேட்டானா. கேள்வி சரிதானே? அவன் சொன்னானா, ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார், நாங்கள் சாப்பிட்றோம். தம்பி, இந்த மாதிரி பேச்சை இனி யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, பேச வச்சுக்கிடக்கூடாது. அவன் சொல்கிறான், எப்பா காணிக்க தொட்டில் நம்ம தோசை வாங்கி சாப்பிட்றோம்னு கேஷியர் சொல்கிறான். என்ன கொழுப்பு பத்துகளா? அப்போது ஒரு ஊழியக்காரர் வீடு கட்டிட்டார்னு உடனே என்ன சொல்லும், சபைக்கு என்னெல்லாம் செய்யலாம், பாஸ்டர் வீடு கட்டிட்டாரு, ஸ்தோத்திரம். அப்போ நான் எனக்கு மனசில் ஒரு யோசனை, சர்ச்சைக்கு செஞ்சால் பரவாயில்ல. அவர் சொல்கிறார், இல்லை தம்பி, எனக்கு கடவுள் ரொம்ப தெளிவாக என்னை உணர்த்துறார், உங்களுக்கு ஒரு வீடு தான் கட்டி தரணும்ன்ட்டு. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னால் செய்யுங்க, ஆண்டவர் சொன்னால் செய்யுங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் இன்ஜினியர் வர்றார். அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்லாம் வர்றாங்க. இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டரியாவுக்கு வீடு கட்டணும், 3 பெட்ரூம் வச்சு சூப்பராக வீடு கட்டணும், 1400 சதுரடியில் அழகான பிளான், சும்மா கையிலே வரைஞ்சி இதெல்லாம் இப்படி நம்ம இதெல்லாம் மற்றபடி நேர்த்தி ஆக்குவோன்னு சொல்லி. வேலை எப்போ தொடங்குறது? நாளைக்கே தொடங்குங்க, 6 மாதத்தில் வேலையை முடிங்க. கிளம்பும் போது கேட்குறாரு, வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ சார் ஆகும்னு. இன்ஜினியர் சொல்கிறாரு, 35 லட்சமாவது குறைஞ்சபட்சம் ஆகும், அதிகபட்சம் 40 தாண்டும். அவர் சொன்னார், 40 தாண்டட்டும், பாஸ்டருக்கு சிறப்பான வீடு கட்டி கொடுக்கணும். நீங்கள் ஒரு அல்லேலியா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் இவ்வளோ பெரிய பொறாமையோடு இருப்பீங்கன்னு நான் நம்பவே இல்லை. நான் 100க்கு 100 உண்மையை சொல்கிறேன், 100க்கு 100 உண்மையை சொல்கிறேன். முந்தின நாள் ஒருத்தர் நிந்தித்திருக்கிறாரு, நிந்தைய கண்ணீராக்குனே. கண்ணீருக்கு பலன் என்ன தெரியுமா? கண்ணீருக்கு உண்மையிலே சொல்கிறேன், நம்ம கண்ணீர் வேல்யூ நிறைஞ்சது.
மனுஷனுக்கு முன்னாடி அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அழணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போட்டு என்ன செஞ்சிடணும்? மனுஷன் கிட்ட சொல்லணும், நான் ட்ரை பண்றேன் பிரதர், அழ முடியலன்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 6 மாசத்துல வீடு கட்டி முடிக்க சொன்னா எங்க இன்ஜினியர் 4.5 மாசத்துல வேலையை முடிச்சார். எந்த பிரசங்கியார் வந்த கூட்டத்தில் எனக்கு நிந்த நடந்ததோ அதே பிரசங்கியாரை சர்ச்சை திறக்க கூப்பிட்டேன். யார் என்னை மேடையை விட்டு கீழே இறங்க சொன்னாரோ அவரைத்தான் நிகழ்ச்சி நிரலை நடத்தி தர கூப்பிட்டேன். சார், அவர் இல்லாம இது நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் இல்லாம நமக்கு இது கிடைச்சிருக்காது. வாழ்க்கையில் நம்மை நிந்திக்கிற மனிதர்களை ஒரு நாளும் மறக்காதீங்க. நாம் முதல் அழைப்புதல் ஆலயத்தில் ஆண்டருக்கு வச்ச, 2வது அழைப்புதல் சூப்பராக சஃபாரி செட்டு துணி எடுத்துட்டு 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு ஒரு 4-5 கிலோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனேன் அவரை கூப்பிடுறதுக்கு. ஆமாம், இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் 2 பேரும் பயங்கர க்ளோஸு. ஆமாம், உண்மையை சொல்கிறேன். நிந்தித்தவர்களை என்னைக்கு நம்ம மன்னிக்க நேசிக்க பழகிறோமோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கண்ணீரை என்னைக்கு வீணாக்க கூடாதுன்னு, கண்ணீரை வீணாக்க கூடாது. விசுவாசியின் கண்ணீர் விலை உயர்ந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை அழுகையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார், நீ நிறைய முதலீடு பண்ற, நிறைய முதலீடு, நிறைய முதலீடு. இரவெல்லாம் அழுதுட்டு இருக்கீங்கன்னா நீங்க இரவெல்லாம் முதலீடு பண்றீங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? கண்ணீர் வீணல்ல, கண்ணீர் வீணல்ல. உண்மையில நம்மெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழுற ஆட்களா? நம்மளெல்லாம் அழ வைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது சார். நம்ம தான் அவ்வளோ பெரிய அழ வைப்போம். நம்மளை யாராவது அழ வைக்க முடியுமா? நம்மளை அழ வைக்கிற ஒரு சூழல் வருதுன்னா நம்ம கண்ணீரை கர்த்தர் கணக்கில் எடுக்க விரும்புகிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாம். விசுவாசியின் கண்ணீருக்கு இருக்கிற ஒரு 3 பலனை சொல்லட்டுமா? ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1, கண்ணீர் முடிவுகளை மாற்றும் முதலீடு. முடிவுகளை மாற்றும் முதலீடு. சத்தமாக அந்த வார்த்தையை சொல்லிடுங்க. ஆண்டவரே, நம்ம அப்படியே தமிழும் கற்றுக்கிடுவோம். என்ன தோத்துறோம், திருப்பூரில் தானே இருக்கோம், அதனால சத்தமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கண்ணீர் முடிவுகளை மாற்றும். சத்தமாய் ஒரு விஷயம் சொல்லிருங்களேன், முடிவுகளை மாற்றும் முதலீடு. அல்லேலூயா. உங்க கண்கள்ல கண்ணீர் வருதுன்னா முடிவு மாற போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். 16ஆம் வசனம். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். Praise the Lord. உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியம் ஆண்டவர் சொல்றார். ஆரோக்கியம் தருவேன், ஆபத்துக்கு தப்புவிப்பேன், பிரைஸ் தி லார்ட், ஆதரவா இருப்பேன். இந்த 3 வார்த்தைகளை சொல்லுங்க பாப்போம். என்னோடு கூட சேர்ந்து சத்தமாய் சொல்ல போகிறோம். மறந்துட்டீங்க?
ஆரோக்கியம் தருவேன், ஆபத்துக்கு தப்புவிப்பேன், ஆதரவா இருப்பேன். இந்த 3 வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். ஆரோக்கியம் தருவேன், ஆபத்துக்கு தப்புவிப்பேன். அது ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியாவுக்கு ஒரு கொடிய வியாதி. ஆண்டவரே தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இந்த வியாதியில நீர் மரித்து போவீர். என்ன 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவரே பரத்திலிருந்து சொல்லி அனுப்பிட்டார், நீ என்ன செய்ய போற? சாக போற. ஆனால் எசேக்கியாவுக்கு என்னன்னா, நான் மரித்தா அடுத்து இந்த தேசம் என்ன ஆகும்? ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர், நான் ஒரு காரியங்களே ஒழுங்குபடுத்தலையே, ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதுவான காரியங்களும் என் கையில் இல்லையே. கேள்விகளோடு அவர் நிற்கிறார், கேள்விகளோடு நிற்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, ஸ்தோத்திரமா, நீங்க தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார் கண்ணீரோட. 2வது 3வது வசனங்கள்ல எசேக்கியா மிகவும் அழுதான். ராஜா தான், நான் ராஜா, நான் அழமாட்டேன், நான்லாம் அழுகை வெளியே காட்ட மாட்டேன், ஆண்டவருக்கு முன்னாடிலாம் நான் அப்படி நினைக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய உணர்வுகள் எல்லாம் லெட் லூஸ் ஆக்கிடணும், அப்படி விட்டு கொடுத்துடணும்ப்பா. ஆமென். மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷப்படணும், கைதட்டணும், ஆராதிக்கணும். அழணும் போல இருந்தால் அழுதுறணும். நான் அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பேன்லாம் என்ன செய்யக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. ராஜா தான் ராஜா அப்படிங்கிறதெல்லாம் மறந்து சூழ்நிலையை பார்த்துட்டு he began to cry. கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பிக்கிறது. சொல்லிட்டு தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு கூட போகலையாம். கர்த்தர் நிறுத்திட்டார். முடிவுகளை மாற்றுகிறதாக்கும் நம்முடைய கண்ணீர், முடிவுகளை மாற்றுகிற முதலீடு நம்முடைய கண்ணீர். கண்ணீரை தேவ சமூகத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா சில முடிவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறும். சில முடிவுகள் இன்னைக்கும் இந்த காலை வேளையில் தேவ ஊழிய நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இனி இதில் வாய்ப்பே இல்லை என்ற சில முடிவுகளை இன்னைக்கு பகல் கர்த்தர் மாற்றி எழுத விரும்புகிறார். சில வியாதிகள் நிமித்தம் இருக்கிற முடிவுகளை கர்த்தர் மாற்றி எழுத விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதிப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, இன்னும் சில மாதங்கள் தான், இன்னும் சில நாட்கள் தான், காலங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஐ ரியலைஸ் த எண்ட் இஸ் நியரிங். முடிவு என்னை நெருங்கி வருகிறது, முடிவு என்னை நெருங்கி வருகிறது. ஆனா இன்னொரு பக்கம் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு ஆயத்தமும் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு பகல் உங்களுக்கு எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, முடிவுகளை மாற்றுகிற முதலீடு கண்ணீர். அல்லேலூயா. கை உயர்த்துவோர் அல்லேலூயா. இங்கே யாரேனும் இந்த ஆலயத்துக்குள்ளே யாரேனும் வியாதிகளால் உங்கள் குடும்பம் அல்லது வியாதிகளால் உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு பகல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை நடப்பிக்க விரும்புகிறார், ஒரு அற்புதத்தை நடப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்லி அனுப்பினார் தீர்க்கதரிசிக்கிட்ட, என் பிள்ளைக்கு நான் ஆயுசை கூட்ட போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆட். இன்னைக்கு ஆவியானவர் ஆட் பண்ணுற கிருபையோடு நம்மத்தில் இறங்கி வருகிறார். கூட்டி கொடுக்கும் கிருபைகளோடு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இது அப்படியே ஜெபமாக்கணும்னு ஆவியில் உணர்த்தப்படுகிறேன், ஜெபமாக்கணும்னு ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கும்போது, ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள எங்கள் வீட்டில் வியாதிப்பட்டவர்கள் உண்டு, பலவீனப்பட்டவர்கள் உண்டு, ஏன் சரீரத்தில் வியாதி பலவீனம் உண்டு, நான் ஒரு பலவீனப்பட்ட நிலையோடு தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். மரணம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஐ ரியலைஸ்
முடிவை நான் உணர்றேன், முடிவை பார்க்கிறேன், இதன் முடிவு என்னமா இருக்குமோ எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற நிலையோடு இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னா நீங்க நல்லா உங்க வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்கலான்னு. இந்த வலதுகரம் உயர்த்தப்படுகிறது ஏன் தெரியுமா? நீங்க உங்க கையை பூமியிலிருந்து உயர்த்தி கொடுக்கும் போது பரத்திலிருந்து ஒரு கரம் உங்களை பிடிக்க போகிறது, பரத்திலிருந்து ஒரு கரம் உங்களை பிடிக்க போகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உங்களை பிடிக்க போகிறது. A heavenly hand is going to catch your hand. உங்க கையை பரத்திலிருந்து ஒரு கரம் பிடித்து ஆச்சரியமும் அற்புதமுமாய் நடத்த போகிறது இயேசுவின் நாமத்தில். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா இன்னைக்கு பகல் எழுந்தருளுகிறார். குடும்பங்கள்ல வியாதி நிமித்தம் உண்டாயிருக்கிற குழப்பங்கள், வியாதி நிமித்தம் இருக்கிற பலவீனங்கள், ஷபௌரானி அந்தரபா, இப்படி ஒரு வார்த்தையை செவியில கேட்கிற உணர்ற நாகமானுக்கு நடந்தது போல சிறு பிள்ளைய போல மாம்சத்தை கத்தர் மாற்ற போகிறார். சிறு பிள்ளைய போல மக்கேரனியா தரபா ரல்மா ஹபோனா மனத்தரியா தலதுரபா ரீஷகத்தரியாந்தலபா உனஹதியலரபா. கொஞ்சம் ஜெபம் பண்ணிருங்க. பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவருடைய சரீர அவயவங்களும் வீடுகளில் பலவீனத்தோடு தங்கள் உறவுகளை விட்டு விட்டு வந்து இத்தனை பலவீனத்தை நான் எப்படி செலவு பண்ணுவேன், இத்தனை லட்சங்கள் என்கிட்ட இல்லையே, இந்த மருத்துவத்துக்கான ஏதுக்கள் என்கிட்ட இல்லையே, தெய்வமே உம்மை அல்லாமல் யார் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்கிற நிலையிலே இன்னைக்கு பகல் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை சம்பவிக்க பண்ணுவீராக. Kabro shelmeni mantara diakaturaba lagene direkene midora la baudani yandaraba. நீங்க பெற்றுக்கொள்ளுகிற நேரம், உங்க சுகத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ற நேரம், உங்க சுகத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ற நேரம். கொஞ்சம் விடுதலையோட ஜெபம் பண்ணிருங்க. விடுதலையோட ஜெபம் பண்ணீங்க பெற்றுக்கொள்ளுகிற நேரம் உங்க சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. லிமா ரிபௌகானா ஷெஹனேதி அந்தலதுரபா லேப்ரா கெனெந்தரோ ஷெனேகலோ ரியாக்கினி மகந்தியலுரபா. கர்த்தர் கொடுக்கிற சுக வாழ்வுக்காக நன்றி. கர்த்தர் கொடுக்கிற சுக வாழ்வுக்காக நன்றி. கர்த்தர் கொடுக்கிற சுக வாழ்வுக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ என் கண்ணீர் முடிவுகளை மாற்றுகிற முதலீடு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கண்ணீர் முடிவுகளை மாற்றுகிற முதலீடு. ஆமா, உங்க கண்ணீருக்கு பலன் நிச்சயம் மேன்மைகள் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ரெண்டு கண்ணீர் எதற்கான முதலீடு தெரியுமா? காரணம் அறிய முடியாத பாதைகளை கடப்பதற்கான முதலீடு. இந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். காரணம் அறிய முடியாத பாதைகளை கடப்பதற்கான முதலீடு கண்ணீர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு 7 குறிப்பையும் பார்க்க போகிறதில்ல போல இருக்கு. ஆவியானவர் கொண்டு போகிற ஆழத்தை பார்த்தா இதிலேயே நம்மளை கொண்டு போய் திருப்தியாக்கி அனுப்புவாரோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப தெளிவாக ஆவியில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த குறிப்பை உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இந்த குறிப்பை எல்லாரும் சொல்லணும்னு விரும்புகிறேன். காரணம் அறிய முடியாத பாதைகளை கடப்பதற்கான முதலீடு. இன்னொரு முறை சொல்லிருங்க. காரணம் அறிய முடியாத பாதைகளை கடப்பதற்கான முதலீடு. சில காரியத்துக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரேன்னு கேட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஏன்னு தெரியல, காரணம் கண்டுபிடிக்க முடியல, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். இதை விட பெரிய அனுபவத்தின் வழியாக கொண்டு போனவங்களால கடந்து போனவங்களால கண்டுபிடிக்க முடியல. பல ஊழியர்கள்ட்ட தலையை கொடுத்துட்டீங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் எதற்கு தெரியுமா எனக்கு முதலீடாகிறது? காரணம் அறிய முடியாத பாதையின் வழியை கடந்து போகிறல்ல, அந்த காரணம் உனக்கும் புரியல, குடும்பத்துக்கும் புரியல. ஏன் வந்தது, எதனால வந்தது சொன்னீங்கன்னா திருத்திக்கிடுவேனே ஆண்டவரே. எனக்கு பைபிள்ல 2 பரிசுத்தவான்களை குறித்து படிக்கும் போது நான் உண்மையிலே அழுது கொண்டே தான் வாசிப்பேன். ஒன்று யோசேப்பு. பைபிளில் எங்கேயாவது ஆண்டவர் யோசேப்பை சந்தித்து பேசினார்னு ஒரு வசனம் இருக்கா பாருங்க. யோசேப்பை சந்தித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் யோசேப்பு கிட்ட சொன்னாரா? நான் ஒரு நாள் இப்படி யோசித்தேன். ஆமாம், மனைவி சொன்னான்னு இன்னொருத்திய கெட்டிக்கிட்டவங்க கூடலாம் போய் பேசுறீர். ஆபிரகாம் சாராள் சொன்னான்னு யாரை கட்டிக்கிட்டான்? ஆகார கட்டிட்டான்.
அந்த ஆபிரகாம்கிட்ட போய் பேசுறார். சரி, அதை விடுங்க. இந்த சர்க்கஸில் சைக்கிள் ஓட்ட பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸில் சைக்கிள் ஓட்டுறது எப்படி ஓட்டுவாங்க? ஒத்த வீல் பார்த்துருக்கீங்களா? ஒரே வீல், ஒரு சீட்டு, பெடல் மேலே இருந்து அழுத்திட்டு போவோம் பார்த்துருக்கீங்களா? சிங்கிள் வீல். உண்மையிலே கல்யாணம்னா சிங்கிள் வீல் சைக்கிள் ஓட்டுறது தான் கல்யாணம். யாக்கோபு ஒத்த வீலு தான் கவனம் வச்சான். ஆனால் ராகேல் என்ன பண்ணா? தோத்துறோம், சாரி மன்னிங்க, ராகேலின் குடும்பம் என்ன பண்ணுச்சு? சார், நீர் ஒத்த வீலெல்லாம் ஓட்ட வேண்டாம், நான் பைசைக்கிள் தரேன்னு லேயாளை சேர்த்து அவங்க அப்பா கொடுத்தார். நீங்கள் யாரும் எதிர்பார்த்தக்கூடாது, மாமனார்னு ஒன்று தருவாரெலாம் எதிர்பார்த்தப்படாது, வாய்ப்பு இல்லை. தோத்துறோம். அவன் ஒத்த சைக்கிளில் சர்க்கஸில் சைக்கிள் ஓட்ட வேண்டியவனுக்கு ராகேலை நினைச்சா கூடவே ஆஃபரில் யார் கிடைக்கிறா? லேயாள். லேயாளுக்கு குழந்தை பிறந்த உடனே ராகேல் சொல்றான், அது எப்படி அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கிறது, ஏன் வேலைக்காரியை வச்சுக்கணும்னு கொடுக்குறான். இப்போ நம்ம பைசைக்கிளில் போனவர் இப்போ ஆட்டோ ரிக்ஷாவில் வர்றாரு, 3 வீலு. லேயாள் பார்க்குறா, தனக்கு குழந்தை பிறக்கிறது நின்ன உடனே அவன் சொல்றான், அவன் மட்டுமே வேலைக்காரி குடிப்பா, ஏன் வேலைக்காரியம் தாரு. இப்போ தோத்துறோம். ஆமா, நடந்தே போனவனுக்கு தோத்துறோம். சர்க்கஸில் அந்த ஒத்தவியில் கண்ணு வச்சவனுக்கு பைசைக்கிள் ஆகி, பைசைக்கிள் இப்போ என்ன ஆச்சுது? ஆட்டோ ரிக்ஷாவாகி, பார்ட்டி இப்போ காரில் வருது. 4 வீலர். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதனிலும் பாக்கியவான்கள். என்ன அப்படின்னா, யாக்கோபுக்கு கணக்குக்கு 4 மனைவி. அவங்கிட்ட ஓடி ஓடி போய் பேசுறார் சார். ஆனா பிறந்த வீட்டிலையும் பரிசுத்தமா இருக்கிறான், தூரத்தில் போய் கிடக்கிறான். தனியா இருக்கிற இடத்துலையும் ஒரு கிழவி வந்து இழுக்கா. தனியாத்தானே இருக்கிறான், அன்பு காட்ட யாருமே இல்லை. அங்கே ஒருத்தி சொல்கிறா, கண்ணே நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அனாதை இல்லை, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா இவன் என்ன பண்ணணும்? இந்த அரவணைப்புக்கு தானே ஏங்கன்னு சட்டுப்புட்டுன்னு. ஆனா மேல அங்கேயே விட்டுட்டு ஓடி போறானா. இவர் ஓவர் பரிசுத்தம். எங்க? அந்நிய தேசத்திலும், அனாதையா இருந்த போதிலும், ஆதரிக்க யாரும் இல்லாத போதிலும். நான் என்ன நினைக்கிறேன், உண்மையில ஆண்டர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வெளியே வரும்போது ஆண்டர் அப்படியே நின்று அணைச்சி பிடிச்சி, என் மகனே உன்னை கோடான கோடியா அப்படிதான் சொல்லியிருக்கணும். நத்திங் சார், நத்திங். அல்லேலூயா. அப்புறம் நம்மை பத்தி அணைக்கிற யோபு. சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட பேசினானா, ஆண்டவர் சொன்னாரா முடிஞ்சதை செஞ்சுக்கன்னாரா. சரி சொல்லிட்டு அவன் வர முன்னாடி அவர் வந்து டக்குன்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போனோம்னா, யோபு தைரியமாரு, ஒரு பிரச்சனை வரப்போது, நம்பிக்கையோடு என்ன நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம்ல. சரி சார், நடக்க முன்னாடி தான் சொல்லலை, நடந்ததுக்கு அப்புறமாவது உட்காந்து ஒப்பாரி வைக்கான அப்பமாவது வந்து சொல்லணும்ல. 38ஆம் அதிகாரத்தில் தான் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேசினார்னு இருக்கு. அல்லேலூயா. இப்போ சிலருக்கு பயமாகுது, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஆபத்தா பாஸ்டர், பேசவே மாட்டாரா பாஸ்டர். சில நல்ல விசுவாசிகள் தெரியுமா, ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப அழுத்தமாக பேசி ரொம்ப நாள் ஆயிட்டேன். சில புது விசுவாசி, நேற்று சோம் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா என்கிட்ட பேசினார். முந்தானது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், தூதர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க. நமக்கு படக்குன்னு இருக்கும். நம்ம வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், சாரி நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர். மேலேருந்து வந்தவர் நம்ம வீட்டை தாண்டி தான் போயிருக்காரு, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அப்பா நான் பாவி ஆயிட்டேனா, அப்பா நான் துரோகி ஆயிட்டேனா, என்கிட்ட பேசலையே நீர். நம்ம உடஞ்சு கிடக்கும். அடுத்த வாரம் அந்த விசுவாசி சொல்லுது, 3 நாள் என் வீட்டில் தேவப்பிரசரம் நிரம்பி இருந்தது. யோ என்னையா நடக்குங்க? நமக்கு கேள்விகளுக்கு மேல கேள்வி ஆகுது. யோபுவுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ஒருத்தன் வந்து சொல்றான் 7000 ஆடு போச்சு, ஒருத்தன் சொல்றான் 3000 ஒட்டகம் போச்சு, ஒருத்தன் சொல்றான் 500 ஏர் மாடு போச்சு, இன்னொருத்தன் சொல்றான் 500 கழுதைகள் போச்சு, இன்னொருத்தன் சொல்றான் 10 பிள்ளைகளும் போச்சு. ஆரோக்கியம் போச்சு, அன்பு போச்சு, ஆதரவு போச்சு, அனைத்தும் போச்சு. தோத்திரம்.
ஆனால் யோபுவின் வாயை விட்டு தோத்திரம் மட்டும் போகலை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரணம் அறிய முடியாத சூழல். ஆனால் யோபு 16ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கிற போது, யோபு 16:20, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பார்த்தீங்களா? யோபு 16:20 பழைய ஏற்பாட்டில் 648ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டில் 648வது பக்கத்தில் இருக்கிற வசனத்தை பாருங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர். யோபுவின் கண்ணில் கண்ணீர், யோபுவின் கண்களில் கண்ணீர். ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இது சொல்றவன் யாரு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவன், எத்தனையோ ஏழைகளை தூக்கி விட்டவை, ஆதரவற்றவர்களை தூக்கி விட்டவை. போ, என்ன வேற யார் தூக்கி விட முடியும்? நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஆனா ஒண்ணு, காரணம் அறிய முடியாத சூழல் தான். ஆனா அதை கடந்து வருவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். கண்ணீர், கண்ணீர் எதற்கான முதலீடு தெரியுமா? காரணம் அறிய முடியாத சூழலை கடந்து வருவதற்கான முதலீடு. நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் வடிக்கும் போதும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சில அனுபவங்களை கடக்கிறீர்கள், சில காரணம் அறிய முடியாத பாதைகளை, சில காயங்களை கடக்கிறீர்கள், சில கைவிடப்படுதலை கடக்கிறீர்கள். You are passing through, கடக்கிறீர்கள், கடக்கிறீர்கள். Praise the Lord. மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். கண்ணீர் எதற்கான முதலீடு? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19 மற்றும் 31 ஆகிய வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கிற போது, ஸ்தோத்திரம், தாக்கப்படும் சூழ்நிலையில் காப்பதற்கான முதலீடு. தாக்கப்படும் சூழ்நிலையில் காக்கப்படுவதற்கான முதலீடு. வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லிருங்க. தாக்கப்படும் சூழ்நிலையில் காக்கப்படுவதற்கான முதலீடு. ஒரு விசை சத்தமா சொல்லிருங்க. காக்கப்படுவதற்கான முதலீடு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19வது, அது முதல்ல 29லேருந்தே படிச்சிருவோமா? 29, 30, 31. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே. இந்த பவுல் பாருங்களேன், பயங்கரமான பிரசங்கியார். பவுல் பயங்கரமான பிரசங்கியார். என்ன நல்லா கவனிக்கணும். என்னைய பவுலுடைய ஒவ்வொரு பிரசங்கங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜனத்தை அப்படியே கர்த்தரை திருப்ப மனம் திரும்பும், அர்ப்பணிக்க வைக்கும், ஆவிக்குரிய கிருபைகளை கொடுக்கும். பவுல் பயங்கரமான பிரசங்கியார். பவுல் பயங்கரமான ரைட்டர். பவுல் பயங்கரமான பவர்ஃபுல்லான பிரீச்சர். பவுல் இருக்கிற வரைக்கும் என்னது வராது? தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வராது. ஆனா பவுல் சொல்றார், நான் போன பின்பு பெற்றோருக்கு தான் தெரியும், அப்பா அம்மா இல்லாத இடத்துல பிள்ளைகளை தாக்க என்ன ஓநாய் எது வழியா வரும்னு. செல்போன் வழியா வரும். தப்ப விடாத ஓநாய், தப்ப விடாத ஓநாய். நான் கொஞ்சம் இதில் ரொம்ப பாரப்படுத்தப்படுகிறேன். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது தப்ப விடாத ஓநாய்கள் வரும்.
தப்ப விடாத ஓநாய்கள் வரும். நம்முடைய உணர்வுகளை பாதிக்கிற தப்ப விடாத ஓநாய்கள். தனிமையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தப்ப விடாத ஓநாய்கள். நம்மெல்லாம் கும்பலில் இருக்கும்போது பாவத்தில் விழுறதில்லை. நம்ம பாவத்தில் விழுறதே தனிமையில் இருக்கும்போது தானே. தாவீது தனித்து உப்பரிகையில் உலாத்தும் போது தானே பாவத்தில் விழ வேண்டியதாயிற்று. தப்ப விடாத ஓநாய்கள். ஆனால் ஒன்று பவுல் சொல்றாரு 31வது வசனத்தில், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே. வார்த்தையை பார்த்தீங்களா? 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி யோசித்தேன், பவுலே என்ன அதிகாரமா பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நான் என்ன சொல்கிறேன், பைபிளை அறகுறையாக படித்த நம்மளே இப்படி குறிப்பெடுத்து பிரசங்கம் பண்ண பவுல் என்ன நீ பேசியிருப்பாருங்க. வேத பண்டிதர், எவ்வளோ வேத வசன செறிவு, சத்திய செறிவு நிறைந்த மனிதன், என்ன வல்லமையா பேசியிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணாரு தெரியுமா? 31வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்க குடும்பம் தாக்கப்படும் சூழ்நிலையிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் பெற்றோருக்கு கண்ணீர் தேவை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பெற்றோருக்கு கண்ணீர் தேவை. நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவன் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து. பவுல் சொல்றாரு, மயக்க பிடிச்ச வீரமா பேசுனேன். ஆனா உங்ககிட்ட தனித்து நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுத்த போது, ஆலோசனை கொடுத்த போது, பவுலின் கண்களில் கண்ணீர், பவுலின் கண்களில் கண்ணீர். அம்மா, ஐயா, நம்முடைய தலைமுறையை தப்ப விடாத ஏராளமான கொடிதான ஓநாய்கள் உலாவுகிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பஸ்ட் நான் வளர்ந்து வந்த காலத்தில் எனக்கு முன்னாடி இருந்த வாலிப அண்ணன்மார் அக்காமாரெலாம் டீமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியல, அதனால நான் சொல்கிறேன். டீமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஊருக்கு வெளியே ஓடை கரைகள், ஆற்றங்கரைகளில் உட்காந்து டீமாக ஜெபம் பண்ணுவாங்க அண்ணமார் அக்காமார். என் காலத்திலே கொஞ்சம் அதை பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு டீமாக உட்காந்து ஜெபம் பண்ணுற ஒரு யூத்தை எனக்கு ஒரு யூத் டீமை காட்டிருங்க. ஒரு வாலிபர் டீமை காட்டுங்க. சர்ச்சுக்கு வர்றாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, வர்றாங்க, செமையா என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் மைண்டாக தான் இருக்குது. அது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. Where are those praying young people? வசனத்தில் வாஞ்சியா இருந்த வாலிபர்கள் எங்கே? மிஷனரி தாகத்துக்கு ஓடி ஓடி கையை வைத்து ஒப்பு கொடுத்தாங்கல்ல. இப்போ யூத் மீட்டிங் நடந்தால் என்ன தெரியுமா? லாஸ்ட் பாட்டு ஒரு டான்ஸ் போட போகிறேன், வாரியானா வர்றோம். யூடியூப் பிரபலத்தை வச்சு யூத் மீட்டிங் நடத்தினா தான் அந்த யூத் வருது. அவ்வளவன் டப் டுபா கூர்னு அர்த்தம். கேதரிங்க பெருசாக காட்டுறதுல இல்லை விஷயம். கூட்டத்தின் முடிவில் முன்பெல்லாம் யூத் மீட்டிங்கில் 2 காரியம் தாங்க. ஒன்று பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுத்து வர்றது, 2வது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர்றது. இந்த 2 தான் இருக்கும். இப்போ கடைசி பாட்டு டான்ஸ் போட போகிறேன், ஸ்டேஜுக்கு வர்றவன் வான்னா ஒரு ஆட்டக்காரியெல்லாம் வர்றான். ஏன்னா அவனே ஆட்டக்காரன் தானே கூட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம், நோக்கம் அர்ப்பணிப்பு இல்லை, நோக்கம் எதிர்காலத்தை குறித்து கவனமாக நம்ம எழுமணுங்கிறது குறித்து இல்லை.
நான் யாரையும் தாக்கி சொல்லலை. எனக்குள்ள இருக்கிற பாரத்தை, தெய்வத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை நான் அப்படி ஷேர் பண்ணுறேன். என் குறிப்புகள் இது இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள். நான் இதில் ஒரு 9 குறிப்பு எழுதி வச்சுருக்கேன். தோத்திரம், இங்கே ஒரு 7 குறிப்பு எழுதி வச்சுருக்கேன். 2 டைரியில் எழுதிட்டு வந்தேன். நான் ஒரு குறிப்பை கூட முடிக்கலை. ஆவியானவர் நம்மளை விடலை. தாக்க வரும் சூழ்நிலைகளில் காப்பதற்கான முதலீடு கண்ணீர். எங்கள் குடும்பத்தில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது எங்கள் அம்மா. எங்கள் தாத்தா சாமியாடி சொந்த கோயில் வச்சவர். அழகு அம்மன் ஒரு தனி கோயில் வச்சு அம்மனை வழிபட்டவர். அவரே சாமி ஆடுவார். நாக்கை வெட்டி சாமிக்கு ரத்த காவு கொடுப்பார். எங்கள் அம்மா கூட பிறந்தது மொத்தம் 13 பேர். எங்கள் அம்மா 8வது ஆள். சாமி பேரையே எங்கள் அம்மாவுக்கு வச்சாங்க. எங்கள் அப்பா அழகு அம்மன்னு பேர். ஆனால் அம்மாவுக்கு வந்து அழகுங்கிறது மட்டும்தான் பிடிக்கும். அவங்க அது மட்டும்தான் சொல்லுவாங்க. பேர் இருந்துட்டு போட்டு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆராதனை முறைகள் பிடிக்கலை. ரத்தம் சிந்துறது, அந்த ஆக்ரோஷமாக இருக்கிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை. எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னா, அந்த கிறிஸ்தவங்க எவ்வளோ ஜென்டிலாக பைபிள் தூக்கிட்டு போயிட்டு நல்ல முழங்கல் போட்டு கையெடுத்து கும்பிட்டு கடவுள்கிட்ட கண்ணீரோடு கேட்குறாங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் ஏன் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறக்கலை, ஐயோ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காமல் போயிட்டேனேன்னு அவங்களுக்கு அப்படி எண்ணம். அப்போ ஒரு முறை ஒரு கிறிஸ்தவங்கிட்ட கேட்டாங்களாம், நான் கிறிஸ்தவத்துக்கு மாறணும்னா என்ன செய்யணும்னு. அந்த சகோதரி சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா உன்னைய வெட்டி கொண்டு விடுவார், அவரே சாமி ஆடுதாரு, நீலாம் அப்படி ஆசைப்படக்கூடாதுன்னு. எங்கள் அம்மா விடலை. மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நான் கிறிஸ்தவலாம் ஆகணும்னா என்ன செய்யணும். அவங்க சும்மா வேடிக்கையாக சொல்லிட்டு போயிருக்காங்க, எவனாவது ஒரு கிறிஸ்தவ பையில கல்யாணம் கட்டி நீ கிறிஸ்தவள் ஆயிடலாம்னு சும்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மா மைண்டில் என்ன ஆகிட்டு, ஓ அப்போ கிறிஸ்தவனை கல்யாணம் கட்டினா நான் யாராயிரலாம், கிறிஸ்டின் ஆயிரலாம். கல்யாண வயசாச்சுது, நிறைய மாப்பிள்ளை வந்தது, எல்லாமே இந்து மாப்பிள்ளை, ஒன்றும் வேண்டான்னாச்சு. அவன் ரொம்ப வெள்ளையாக இருக்கான், நான் கருப்பாக இருக்கேன், என்னை ஏற்றுக்கிட மாட்டான். அப்புறம் அவன் ரொம்ப கருப்பாக இருக்கான், இவ்வளோ கருப்பானவனை கட்டிட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு. அப்புறம் உயரமாக இருக்கான், கட்டையாக இருக்கான், பல்லு சரியில்லை, காலு சரியில்லை, அவன் மொழி இப்படியே அவ்வளோ வந்து அள்ளியாச்சு. அப்புறம் மைக்கேல் ராஜின்னு ஒரு பேர் தான் கேட்டாங்க. உடனே மைக்கேல் ராஜா, அந்த அவரு தான் நான் கெட்டுவேன், அவரு தான் வேணும். அப்பா, ஆளை பார்க்கல, ஊரை பார்க்கல, கேரக்டர் பார்க்கல, பேர் என்ன பேர், கிறிஸ்தவ பேர். எங்கள் அம்மா நினச்சிருக்காங்க கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப நல்லவங்க, கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்க, மனைவியை அடிக்கவே மாட்டாங்க, உழைச்சா அதை கொண்டு வந்து அப்படியே குடும்பத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்வாங்க, கோபப்படவே அப்படின்னு பைத்தியக்கார அம்மா நினச்சிருக்குது. கல்யாணத்துக்கு சரின்னாச்சு. திருமணத்தன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஊர் சாத்தான்குளம். என்ன சூப்பர் பேர் பார்த்தீங்களா, சாத்தான்குளத்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து இறங்கியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. கல்யாண நேரம் வந்துட்டு மாப்பிள்ளையா காணோம். மாப்பிள்ளை சாரை தேடுனா பார்ட்டி கல் குடிச்சிட்டு பனைமரத்துக்குள்ள படுத்து கிடக்கு. பட்டு வேட்டி பட்டு சட்டை, ஆனால் பார்ட்டி போதையில் இருக்கு. அப்புறம் தூக்கிட்டு வந்தாங்க போதையோட தூக்கிட்டு வந்தா எங்கள் அப்பா மேடையிலேருந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு, இவளா பொண்ணு போதையில். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருக்காங்க, நல்லா கிறிஸ்தவ மாப்பிள்ளைய கேட்ட மவளை, இனி அவன் சரியில்லை இது சரி திசைக்க வரப்படாது, போயிருன்னு பிளஸ் பண்ணி அனுப்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயாவுக்கு பேர் தான் கிறிஸ்தவ பேர், வாழ்க்கையெல்லாம் படுமோசம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, முருகன் 300 மில்லி தான் குடிக்கான், ஆபிரகாம் 1000 மில்லி குடிக்கானே. பேர் தான் சார் ஆபிரகாம், பேர் தான் மைக்கேல் ராஜ். ஒரு நாளும் தெய்வீகத்துக்கு எதுவானதே இருந்ததில்லை. 24 மணி நேரம் குடி, மனைவின்னு பார்க்கறதில்ல, போட்டு அடிக்கிறது. ஒரு 7 ஆண்டுகள் நரக வேதனை. தினமும் இரத்த காயம் வர்ற வரைக்கும் எங்கள் அப்பா போட்டு அடிப்பார் எங்கள் அம்மாவை. மயங்கி விழணும்,
செத்துட்டான்னு சொல்லி இழுத்து வெளியே போட்டுட்டு போதையில் எங்கள் அப்பா வீட்டில் படுத்து தூங்குவான். மயக்கம் தெளிஞ்சு அம்மாவா தவழ்ந்து எழும்பி வீட்டுக்குள்ளே வரணும். 7 ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதை. அப்புறம் முடிவு பண்ணாங்க, இனிமேல் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், பெட்டர் டை, செத்துருவோம் அப்படின்னு ஒரே நாளில் 3 முறை மருந்து குடிச்சிருக்காங்க. ஒரு தடவை குடிச்சிருக்காங்க, ஒன்றுமே தெரியலை. 2வது குடிச்சிருக்காங்க, லேசாக தான் கிறக்கி இருக்குது. 3வது முறையும் மருந்தை குடித்ததுக்கு அப்புறம் தான் சுய நினைவு இழக்கிறது போல் நிலைமை. திடீர்னு பார்த்தா அந்த பக்கமாக ஊறுகாய் வித்துட்டு போன ஒரு பாட்டியம்மா வந்து, எப்பா இந்த பிள்ளை என்ன இப்படி மயங்கி கிடக்குன்னு சொல்லி தூக்கி எடுத்து மடியில் வச்சு அந்த பாட்டியம்மா வாய்க்குள்ளே ஊறுகாவை திணிச்சு அவ்வளோ மருந்தையும் வாமிட் பண்ண வச்சு தோத்துறோம். தெளிவு வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்குது, ஏம்மா நீ எதுக்கு சாவணும், இயேசுவை நம்பு, இயேசு உன்னை வாழ வைப்பார்னு. எங்கள் அம்மா அவ்வளவு பெரிய கிறக்கத்துலேயும் நமட்டு சிரிச்சிட்டு, இயேசு பிள்ளைய கல்யாணம் கட்டினால தான் நான் சாவதுக்கே வந்தேன். அப்போ அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்குது, கிறிஸ்தவ பயல்களை நம்பாத, கிறிஸ்துவ நம்பு. அவங்கள நம்பாத தங்கம், இயேசுவை நம்பு. எங்கள் அம்மா சொன்னாங்களா, போங்க பாட்டி, இயேசு என்னை சாகவும் விடலை, செத்துருப்பேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பிணமாக இருப்பேன், செத்துருப்பேன் பாட்டி, என்ன போய் காப்பாற்றிட்டிய. இந்த பாட்டியம்மா சொன்னாங்களா, ஏசப்பா உன்னைய சாக விடலைல்ல, இனி உன்னை வாழ வைப்பா. உன்னை சாக விடலைல்ல, இனி உன்னை வாழ வைப்பா. நீ ஒரு நாளைக்கு 3 தடவை முக்காடு போட்டு ஏசப்பாட்ட கேளுன. என்ன கேட்கணும், என்ன பாட்டி கேட்கணும், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். என்னை சாக விடலைல்ல, அப்போ வாழ வைங்கன்னு கேளு. அவர் தானே உன்னை சாக விடலை, அவர் ஏன் உன்னை சாக விடலை, உன்னை வாழ வைக்க விரும்புகிறாரு. நீ கேளு, நீ கேட்டால் ஏசப்பா உன்னை வாழ வைப்பார். பாட்டியம்மா சொன்னது 3 தடவை. எங்கள் அம்மா 300 3000 தெரியாது, நேரம் கிடைக்கும் போல முழங்கால் போட்டு முக்காடு போட்டு, என்னை சாக விடாத இயேசுவே, என்னை வாழ வைங்க, என்னை சாக விடாத இயேசுவே. இதான் ஜெபம், வேற ஒன்றும் தெரியாது. தெரிஞ்ச ஒரே ப்ரேயரை தான், என்னை சாக விடாத இயேசுவே, என்னை வாழ வச்சிருங்க. ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, இவன் என்ன முக்காடு போட்டு முணுமுணுத்துட்டு இருக்கா, நம்ம சாவணும்னு மந்திரம் ஓதுறா போல இருக்குன்னு ஒற்றே மிதிச்சு கீழே தள்ளிட்டு, மவளை நான் சாவணும், நீ என்ன ஜெபம் பண்ணுறியோ, உங்கள் கடவுளை கும்பிட்டு பார்த்து கடைசியில் இப்போ எங்கள் மரியாள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டியோ. ஒன்று புரிஞ்சிக்க, மரியாள் எனக்கு அம்மா, இயேசு எனக்கு மாமே. அன்னை மரியாளும் எனக்கு ஒன்றும் வரவிட மாட்டா, என் தாய் மாமன் ஏசப்பா அவர் எனக்கு ஒன்றும் வரவிட மாட்டார். போதையில் அம்மாவா மாமனா எங்கேருந்து கத்தாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா ஜெபத்தை விடலை. ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு தட்டி எழுப்பி, எங்க பாரு உங்கள் ஊருக்காரங்கள மாதிரி 4-5 பேர் வந்திருக்கானுங்க, என்னையை தூக்கி இழுத்துட்டு போகிறானுவ, அங்கே தூரத்தில் தீ எரிஞ்சிட்டு இருக்குல்ல அப்படின்னொடனே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ஏங்க உங்களை தூக்கிட்டு போனது நரகத்தில் விழுந்து வந்த தூதர்கள். நான் எனக்கு மரியாள் அம்மா, ஏசுநாதர் தாய் மாமே, நான் எப்படி நரகத்துக்கு போவேன், என்னை எப்படி வந்து பேய் தூக்கும். எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போகலை, ஆனால் வீட்டிலே உட்காந்து ஆங்காங்கே ஆலயங்களில் பேசப்படுற வார்த்தைகளை கேட்டு, ரட்சிப்புன்னா என்னது, மனம் திரும்புதல்னா என்னது, ஆலயம்னா என்னது, பரலோகம்னா என்னது, நரகம்னா என்னது, பைபிள்னா என்னது, எல்லாம் வீட்டிலேயே உட்காந்து கேட்டு அன்னைக்கு ராத்திரி எங்கள் அப்பாவுக்கு இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை ஒரு பூசாரிக்கு மகளா, சாமியாடிக்கு மகளாக இருந்தவங்க சொல்கிறாங்க. சர்ச்சைக்கே போகலை, இன்னும் போகலை. எங்கள் அப்பா இவ்வளோ கேட்டுட்டு, இவ்வளோத்தையும் உனக்கு சொல்லி தந்தவன் யார், நீ ஏதோ சர்ச்சைக்கு போயிருக்க அப்படின்னா எங்கள் அம்மா, இல்லைப்பா நான் இங்கே தான் உட்காந்து கேட்டேன். மறுபடியும் பார்ட்டி தூங்க போனால் அதே சொப்பனம் ரிப்பீட் ஆகுது. திரும்ப எந்திரிச்சு உட்காந்தா இப்போ சுவிசேஷத்தை சொல்ல கண்களில் கண்ணீர் வழியே என் தகப்பன் முழங்கால் போட்டு, இயேசுவே என்ன மன்னியும், என் கொடூர வாழ்க்கையை மன்னியும். 7 வயதில் குடிக்க ஆரம்பித்த மனிதன், 7 வயதில் குடிக்க ஆரம்பித்தவன் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் போதையிலே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது பார்ட்டி. ஆனால் கிருபையா அந்த இரவு கர்த்தர் என் தகப்பனாரை ரட்சித்தார். அல்லேலூயா. 5 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். நான் 3வது.
5 பிள்ளைங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா, உழைக்கணும்ல, அல்லேலியா ஹோட்டலுக்கு மாவாட்டணும். 14 பக்கா அரிசி, உளுந்து, பருப்பு வடை, உளுந்த வடை எல்லாம் சேர்த்து 14 பக்கா ஆட்டணும். 14 பக்கானா 21 கிலோ, 21 கிலோ பொருட்கள் ஆட்டணும். எங்கள் அம்மா சளைக்காம ஆட்டுவாங்க. உட்காந்து முக்காடு போட்டு சோத்திரம் 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 சோத்திரம். எனக்கு சோத்திரம்னு தெரியாது. ஒரு நாள் இந்த அம்மா என்னடா உஸ்து 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 சத்தம் எனக்கு அப்படி தான் கேட்கு. உஸ்து 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 உஸ்துங்காங்களே நினச்சிட்டு மெல்ல எந்திரிச்சு பக்கத்தில் போனால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை தான் உஸ்து உஸ்துன்னு கேட்டிருக்கான் நமக்கு. இவங்க ஸ்தோத்திரம் சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் மெல்ல வந்து படுத்துட்டேன். நான் படுத்து ஒரு 2-3 செகண்டில் மாவாட்டுற சத்தம் கேட்கல. என்னடா கேட்கலன்னு போர்வை விளக்கிட்டு பார்த்தா கையை தொடச்சிட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து முழங்கால் போட்டு அங்கே ஜெபம் நடக்கு. ஆத்தாடி, இந்த அம்மா நம்ம தூங்குனதுக்கு அப்புறமா நமக்கு ஜெபம்ன்றாங்க போல இருக்கு. ஏசு ராசா, இது என்னடா நடக்குன்னு நான் மெல்ல போனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. அப்பா தலைக்கிட்ட கையை வச்சு, ஆண்டவரே இந்த ஹோட்டலை இழுத்து மூடணும் ஆண்டவரே. ஆட்டுறது மாவு, ஜெபம் எதுக்கு? ஹோட்டல் இழுத்து மூடனப்பா. கிராமத்தில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, போகணும்ப்பா, ரட்சிவாப்பா. என் கணவருக்குள்ள அவ்வளோதான் காதில் விழுந்துட்டு எங்கள் அப்பா தொலைச்சே விட்டார. நான் அவங்க ஜெபத்தை முடிக்க மட்டும் வந்து படுத்துக்கிட்டேன். நான் நினச்சேன் அப்பாவுக்கு மட்டும்தான் ஜெபம். அப்புறம் பார்த்தா மாவாட்டிட்டு வந்து மூத்த அக்காவுக்கு, அப்புறம் மாவாட்டிட்டு வந்து 2வது அக்காவுக்கு, அப்புறம் மாவாட்டிட்டு என்கிட்ட வந்தாச்சு. நமதுகிட்டையுமா என்கிட்ட வந்து ஜெபம். ஆண்டவரே, என் பையன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி என்னை ஏமாற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு போகிறான்ப்பா. இவனை வயிற்றில் இருக்கும் போதே தேவான்னு சொல்லி தந்தியப்பா. என் பிள்ளை போய் சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு பகீர்னாயிட்டு ஆத்தாடி. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அம்மா பைத்தியக்கார அம்மான்னு. ஞாயிற்றுக்கிழமை சொல்வேன், சயின்ஸ் டீச்சருக்கு மண்டையில் என்ன இருக்குன்னு தெரியலம்மா, அவள் இன்னைக்கு கிளாஸ் வச்சுருக்கான்னு. அம்மா அவெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கன்னு சொல்லணும். பிறகு நான் இன்னைக்கு கிளாஸ் போட்டேன், என்னை ஃபெயில் ஆக்கி முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே அழுக. உடனே பரவாயில்ல, நான் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிக்கிடுதேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சு 3 முட்டையை வச்சு தந்து விட்டா பார்ட்டி குளத்துக்குள்ளே போய் கிரிக்கெட் விளையாடும். நான் நினச்சேன் நம்ம அம்மா பைத்தியக்காரி, ஒன்றும் தெரியாதுன்னு. ஆனால் அம்மா ராத்திரி பக்கத்தில் முழங்கால் போட்டு சொல்கிறாங்க, என் பிள்ளை வாயில் போய் வருது ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆண்டவரே, என் பிள்ளை வாயில் போய் வேண்டாம்ப்பா. இயேசுவே, நான் நினச்சேன் உண்மையில் நான் தான் பைத்தியகாரப்பைய தெரியாது நினச்சா அம்மா இந்த விவரமாக இருந்துக்கிட்டும் நம்மளை இவ்வளோ மன்னிச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குளிச்சு கிளம்புகிறேன். ஐயா இன்னைக்கு கிளாஸ் உண்டா? இல்லையே. ஏண்டா? கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டான். அஞ்சு பேருக்கும் ஜெபம். தாய்க்கு வேற ஒன்றும் தெரியாது. ஹோட்டலுக்கு மாவாட்டணும், 5 பேருக்கும் கணவரோடு சேர்த்து 6 பேருக்கும் ஜெபம் பண்ணணும். காலையில் எழும்பி குடும்ப ஜெபம், அது எங்கள் அம்மா தான் பண்ணணும். ஜோமனே அப்படின்றவாங்க அப்பா. அவங்க ஆரம்பிப்பாங்க. எங்கள் அம்மா அன்புள்ள பிதாவே ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஜெபம் போகும். அந்த ஜெபத்துக்குள்ளே எங்கள் அப்பா எதிர்த்தா இருக்கிற டீ கடையில் போய் 2 தடவை டீ குடித்து நல்ல வடலாம் சாப்பிட்டு வந்துடுவேன். நானும் என் தம்பியும் பின்னாடி போய் கொஞ்சம் விளையாண்டுட்டுலாம் வந்துடுவோம். அப்பா செருப்பு சத்தம் கேட்டோன்னு சடப்படன்னு வந்து உட்காந்து ரொம்ப பயங்கரமாக ஜெபமாயிரும். ஆனால் எங்கள் அம்மா யாரையும் கண்டுக்க போகிறதில்ல. ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர், கண்ணீர் ஜெபம், கண்ணீர் ஜெபம், கண்ணீர் ஜெபம். சரி, காலையில் ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா? கர்த்தாவே எங்கள் ஹோட்டலை ஆசீர்வதிப்பீராக, ஹோட்டல் வளர்ந்து பெருகுவதாக. எனக்கு படக்குனாச்சு. ராத்திரி அப்பா கிட்ட போய் என்ன ஜெபம்? ஹோட்டலை இழுத்து மூடணும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஜெபம். விடிஞ்சா என்ன ஜெபம்? ஹோட்டலை ஆசீர்வதியும் வளர்ந்து பெருகணும், நிறைய கிளைகள் திறக்கணுமா. ஜெபம் முடிஞ்சோன்னே எங்கள் அம்மா கிட்ட வந்தேன். எங்கே பாருங்கள், 2ல் 1 எனக்கு உண்மை தீரணும். என்னப்பா நான் நைட்டு உங்கள் ஜெபத்தை கவனித்தேன். அப்பா கிட்ட போய் தலைக்கு கிட்ட கை பட்டும் படாமலும் வச்சு ஹோட்டலை இழுத்து மூடணும், என் கணவருக்கு இந்த ஹோட்டல் மேலே வெறுப்பத்தாரும் ஊழியத்தின் மேலே வாஞ்சியத்தாரும் ஜோமுன்றிய. விடிஞ்சால் நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது ஜெபத்தில் ஹோட்டல் ஆசீர்வதி வளர்ந்து பெருகணும்னா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி ஜெபத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆசீர்வாத ஜெபம். ஆசீர்வாத ஜெபம் எல்லாரும் முழிச்சிருக்கும் போது என்ன
செய்யணும்? ஆசீர்வாத ஜெபம் பண்ணணும். ஆமாம், எல்லாரும் விழித்து குடும்பத்தில் இருக்கும்போது ஆசீர்வாத ஜெபம் பண்ணணும். எல்லாரும் தூங்கும்போது ஆப்ரேஷன் ஜெபம் பண்ணணும். சிஸ்டர், வீட்டில் போய் கத்தி கித்தியை தூக்கி ஆப்ரேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க. ஜெபத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஜெபத்தோடு பண்ணிடாதீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என் தாய் அப்பா கிட்ட இருந்து என்ன ஜெபம் பண்ணாங்களோ, எங்கள் 5 பிள்ளைகள் பக்கத்தில் முழங்கால் போட்டு கண்ணீரோடு என்ன கேட்டாங்களோ, அந்த கண்ணீர் ஒரு மாபெரும் முதலீடு. அந்த கண்ணீர் ஒரு மாபெரும் முதலீடு. ஒரு குடும்ப தலைவிக்கு என்னங்க வேணும்? புருஷன் பாஸ்டர், 5 பிள்ளைகளும் பாஸ்டர் பாஸ்டரம்மா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் யாரையும் தப்ப விடலை. நாங்கள் தப்பி போக சில சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் எங்களை தப்ப விடாதபடிக்கு பிடித்தது அந்த கண்ணீர். கையை உயர்த்துவர். அல்லேலூயா. அதுக்கு தான் கண்ணீர் தேவைன்னு சொல்கிறோம். எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? நான் ஒரு குறிப்பு தான் பேசியிருக்கேன். ஆவிக்குரிய முதலீடு 1 கண்ணீர். ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. அப்பப்போ எப்போமாவது எங்கேயாவது பேசுவோம். தோத்துறோம். கர்த்தர் நல்லவன். என்ன நேரம் ஆயிட்டு, மணி 1:05 ஆயிட்டு. தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், பேசணுன்னு ஆசை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், போதுமானதை உள்ள கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுத்தா திகட்டிரும். தோத்துறோம். ஆமாம். எழுந்து நின்று கண்களை மூடி அப்பாவுடைய நல்ல பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, அப்பாவுடைய நல்ல பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு 5 to 10 நிமிடம் ஒரு நல்ல ஜெப நேரமா இருக்க போகுது. எந்த விஷயம் உங்களை ரொம்ப பாரப்படுத்தி இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தது? எந்த காரியம் உங்களை ரொம்ப பாரப்படுத்தி கொண்டு வந்தது? சில விஷயத்தை நினைச்சு தனியா அழுறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, தனியா சும்மா அழாத, அதை ஜெப நேரமாக்கி விடு. தாக்கும்படி வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளிலும் காக்கும்படி நமக்கு இருக்கிறது கண்ணீர். பிள்ளைய நினைச்சு கலங்குறீங்களா? தலைமுறைகளை நினைக்கும் போதே உள்ளம் பதறுதா? நான் இந்த கூட்டத்துக்காக நேற்று ஜெபத்தோடு வந்தபோது ஆவியானவர் எனக்கு சொல்லி கொண்டு வந்தார், தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற சில பெற்றோரை நான் கொண்டு வருவேன். அந்த பெற்றோருக்கு உன்னுடைய சாட்சியை சொல்லு, யாரும் தப்ப மாட்டாங்கன்னு சொல்லு. இருக்கிற ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு தாய்க்கும் தேவ ஊழியக்காரனா சொல்றேன், உங்க கண்ணீர் வீண் அல்ல, உங்க கண்ணீர் வீண் அல்ல. Your tears are not going in vain. அது வீணாய் போகல. அதை ஜெபமாக்குங்க, அதை ஜெபமாக்குங்க. உங்க தலைமுறைகளை இன்னைக்கு பகல் கர்த்தர் பிடிப்பார். தாக்க நினைக்கிற சில வல்லமைகளில் இருந்து காக்கும் தேவ கிருபை பிள்ளைகள் மேல இறங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறீங்க. பிள்ளைகளை நினைக்கும் போது சில விஷயங்கள் பாரமா இருக்கு இல்லையா? பிள்ளைகளை நினைக்கும் போது சில விஷயங்கள் பாரமா இருக்கு இல்லையா? யார்ட்டையும் சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல. அப்பாட்ட சொல்லலாம், தகப்பட்ட சொல்லலாம். மனந்திறந்து பேசுங்களேன், மனந்திறந்து பேசுங்களேன், மனந்திறந்து பேசுங்களேன். வாய் திறந்து ஆண்டவர்ட்ட கேளுங்களேன். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. ரிகோ யந்துரி போ ஷெக்கினே லேதே யந்தரதர கதர கலதரி அந்தர பலபதி அதலரபா ஏ பனஹத்துரன ஷெகதுரி அந்தரபா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே. ரெண்டு கரத்தை ஆண்டவருக்கு நேர உயர்த்தி கொஞ்சம் ஜெபமாக்குவோமா? மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ரொம்ப சத்தமா இல்ல, உதடுகள் அசையட்டும், இருதயம் பேசட்டும். உதடுகள் அசையட்டும். அண்ணாள் அப்படித்தான் ஜெபம் பண்ணாளாம். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் பேசிற்று. நான் இந்த ஆலயத்துக்குள்ள தேவனிடத்துல பேசுகிற சில இருதயங்களை பார்க்கிறேன். தேவனிடத்துல பேசுகிற சில இருதயத்தை உணர்கிறேன். ஆராமா ஷெஹெனெலி அந்தரபதரோ ஏ மகதூனாத் அந்தரபா. தாக்க வரும் சூழ்நிலைகளில் காக்கிற காரியங்களுக்கான முதலீடு உன் கண்ணீர். ஆண்டவர் சொல்றார், இப்பமும் சும்மா நின்றாத, இப்பமும் கண்ணீர் வடிக்காம நின்றாதீங்க. ஏதோ தாக்கப்படுதில்ல, உங்க குடும்பம் தாக்கப்படுதில்ல, பொருளாதாரம் தாக்கப்படுதில்ல, ஆரோக்கியம் தாக்கப்படுதில்ல, அன்பு தாக்கப்படுதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறைகள் தாக்கப்படுதில்லையா? இப்ப ஜெபம் பண்ண போகிறோம். காக்கும் கிருபை இந்த கண்ணீரில் இருந்து உண்டாகும். காக்கும் கிருபை இந்த கண்ணீரில் இருந்து உண்டாகும். வியாதியோடு படுத்திருக்கிற தலைமுறைக்காக ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படியாமையின் போராட்டத்துக்குள் இருக்கிற குடும்ப அங்கத்தினருக்காக ஜெபம் பண்ணுங்க. pray pray right now. நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் சொல்றார், நான் முதலீடாக எடுக்கிறேன், நான் முதலீடாக எடுக்கிறேன், முதலீடாக எடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்றாரு. சில குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நான் தொடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நிமித்தம் வீடே நரகம் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு நபர் நிமித்த வீடே நரகம் மாதிரி இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றார், கண்ணீர் எனக்கு முதலீடு தெரியுமா? அந்த கண்ணீர் எனக்கு முதலீடு தெரியுமா? நான் என்ன செய்வேன்? அந்த ஒரு நபரை ரட்சிப்பது நிமித்தமும் வீட்டை பரலோகமாக்க விரும்புகிறேன். அந்த ஒரு நபர் ஐ டோன்ட் நோ ஹூ, யாருன்னு தெரியல. ஆவியானவர் இந்த பீடத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அந்த ஒரு நபரை தொடுவது நிமித்தம் அந்த ஒரு நபர் மாறினா எங்க வீட்டுல மகிழ்ச்சி வந்துடும் பாஸ்டர். ஐயோ, பிரச்சனைக்கு காரணமே அந்த நபர் தானே. அவங்களை வெறுத்து ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும், நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும். ஜெபம் பண்ணிருங்க. ஒரு தெய்வீக தொடுதலை நான் உணர்கிறேன், தெய்வீக தொடுதலை உணர்கிறேன். ஒரு ஏழை தாயின் ஜெபம் கணவரை 5 பிள்ளைகளை ஊழியர்களாக்க முடியும்னா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். யாருக்காக இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, யாருக்காக இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அவர்களை கர்த்தர் ரட்சிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களை கர்த்தர் ரட்சிப்பதோடு மட்டுமல்ல, ஊழியர்களாக்கி அழகு பார்ப்பா, ஊழியர்களாக்கி காண்பித்தார். ரகால பஹனாதி அந்திரபலோ நிமாகதியே பரஷக்கனல ரிஹந்தலனரப ரெகேமலபோதி அந்தரோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யார். இந்த ஊழியத்தில் வடிக்கப்படுகிற கண்ணீர், ஆண்டவர் சொல்லுகிறார், முதலீடு, ஆத்தும ஆதாயத்திற்கான முதலீடு. இந்த சபை வடிக்கிற கண்ணீர் ஆத்தும அறுவடைக்கான முதலீடு.
அந்தராதி அக்கரமா லுபகதார துலகலமாரி அந்தரிபோ ஷெமிம மரபதி அப்துரபலபதி அப்துரகதுர அல்பாஷகார தலக்கதுரபதி அப்துர ரகோஷகனி அந்தர பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதில் பாரப்படுத்துகிறாரோ அதுல 2 நிமிஷம் நீங்க கண்ணீரை முதலீடாக்க போறீங்க. முடிவுகளை மாற்றுவதற்கான முதலீடு கண்ணீர். சிலது முடிஞ்சுட்டேன்னு நினைச்சு வந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் நான் முடிவுகளை மாற்றுறேன், நான் ஆட் பண்றேன்ற வார்த்தையை ரேமா வேர்டா நான் கேட்கிறேன். ஐ அம் ஆடிங், கூட்டி கொடுக்கிறேன், கூட்டி கொடுக்கிறேன், ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கிறேன், ஞானத்தை கூட கூட்டி தருகிறேன், கிருபைகளை கூட்டி தருகிறேன். He's adding, He's extending. Oh glory, He's extending, விரிவாக்குகிறார். Thank you Lord, thank you Lord. Mekoroshiantoloduruno. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. நான் இன்னைக்கு ஊழியர் நிற்கிறதுக்கு எங்க அம்மாவுடைய கண்ணீர் அதிகம். பெற்றவங்க கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாகவே பார்க்கிறவர். நிறைய ஊழியர்களுடைய கதையில நான் கேட்டிருக்கேன், எங்க அம்மா அப்பா வடித்த கண்ணீர் தான் எங்களை இம்மட்டும் மாற்றினது அப்படின்னது போல என்னுடைய வாழ்க்கையில என்னையும் மாற்றினது எங்க அம்மாவுடைய கண்ணீர். உங்க வாழ்க்கையிலும் அது நிறைவேறும், நிச்சயமாகவே நிறைவேறும். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே. நிறைய கேள்விகள்ப்பா, ஏன் இந்த வேதனை எங்க வாழ்க்கையில, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நாங்க நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அது முதலீடா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு கணக்கு தருகிற தேவன், கணக்கில் அல்லவோ வச்சிருக்கிறீர் ஆண்டவர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாளில் உடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்க வார்த்தை தொட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களினால் நன்மைகளினாலும் நீங்க நிரப்புவீராக. உடைய கிருபைகளை எங்களை மறைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு